எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. இந்த செஷனுக்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த முதல் நாளில் உங்களை எல்லாரையுமே ஸ்ரீ ராதா கோவிந்தா டெம்பிள், இஸ்கான் மங்களூர் டெம்பிள் சார்பாகவும் நம்ம என்என்டி பிரபு சார்பாகவும் உங்களை எல்லாரையுமே நான் வரவேற்கின்றேன். ஸோ இந்த 18 நாட்கள் யக்னத்தை நீங்கள் ஸ்ரத்தையா கேட்டு நல்லபடியாக அந்த ஞானத்தை ரிசீவ் பண்ணிட்டு, ஸோ வாழ்க்கையில் நம்ம எந்த இடத்துல நம்ம இதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுல நாம நன்னிலை அடையக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே பகவான் அழகா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பகவத்கீதையை கேட்கறதுக்கு நீங்களும் பாத்தீங்கன்னாக்கா எங்கேயோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கிறதுனால தான் இந்த கோர்ஸுக்கு கூட நீங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கீங்க. ஸோ அந்த புண்ணியத்தை எடுத்து கடைசி வரைக்கும் இந்த 18 நாட்கள் வரைக்குமே எடுத்துட்டு போகக்கூடிய அந்த வாய்ப்பை பகவான் அருள் புரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனையோட நான் இந்த செஷனை தொடங்குகிறேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனய ஷலாக்கய சக்ஷுர் உன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஸ்ரீ சைத்தன்ய மனோபிஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூபா கதா மாஹ்யம் ததா ஸ்வபதண்டிகம். ஹே கிருஷ்ணா கருண சிந்து தீனபந்து ஜெகத்பதே கோபேஷா கோபிகா காந்த ராத காந்த ரமோஸ்துதே. தப்த காஞ்சன கௌரங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி ரிஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியே. வாஞ்ச கல்பதாருப்யஸ்ய கிருப சிந்துப்ய ஏவச்ச பதித்னாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधार श्री वासदि गौर भक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. எல்லாருக்கும் வணக்கங்கள், வந்தனங்கள். 18 நாட்களில் பகவத்கீதை. ஸோ உண்மை உறவில் தெரிந்து கொள்ளுதல், இதுதான் நம்மளுடைய இந்த 18 நாட்களுடைய டாபிக். ஆக்சுவலி பகவத்கீதை என்றால் என்ன? பகவான் பாடிய பாடல், அவர் சொன்ன உபதேசங்கள் தான் பகவத்கீதை என்பது பாடல். பகவான் சொன்னதால் அது பகவத்கீதையாக ஆகிற்று. ஸோ அப்படி என்னதான் பகவத்கீதை மகிமை அப்படிங்கிறது நம்ம ஜெகத்குரு சங்கராச்சாரியார் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் பாடிய கீத மகாத்மியத்தை நாம இப்போ தெரிந்து கொள்ள போகின்றோம். ஸோ இந்த செஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மகாத்மியத்தையும் நாம பார்க்க வேண்டும். ஸோ 18 நாட்கள் பார்த்தீங்கன்னாக்கா 18 அத்தியாயங்கள். இந்த 18 அத்தியாயங்களும் பார்த்தீங்கன்னாக்கா 18 புராணங்களுடைய சாராம்சம். ஸோ ஒருபடி மேல போய் நம்ம சங்கராச்சாரியார் கூட பார்த்தீங்கன்னாக்கா சர்வோ உபநிஷத் காவோ அப்படின்னு சொல்லிட்டார். அனைத்து உபனிஷத்களுடைய சாராம்சம் பார்த்தீங்கன்னாக்கா பகவத்கீதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெகத்குரு சங்கராச்சாரியாரும் பாடி இருக்கக்கூடிய கீத மகாத்மியத்தை நாம கேட்க போகின்றோம். ஸோ இந்த ப்ரோக்ராம அரேஞ்ச் பண்ணியிருக்கக்கூடிய போன ஜூன் 2020 இந்த ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பேட்ச் பகவத்கீதை சொல்லி கொடுக்கப்படுகின்றது இங்கே. அதுக்கடுத்து முடிச்சவங்க நிறைய டிவோட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2nd லெவல், 3rd லெவல், 4th லெவல் கூட பண்ணிட்டு இருக்காங்க. டீடைல் ஸ்டடி 2nd லெவல்ல பகவத்கீதை ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் அதனுடைய மொழியுரை ஃபுல்லா டீட்டெயிலா படிப்போம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லெவல் 3ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ப்ரெசன்டேஷன் டாபிக்ஸ் கொடுப்பாங்க. பகவத்கீதை மேல சில டாபிக்ஸ் மேல செஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்டர் ஆஃப் உபதேசாமிர்தம், ஈஷோ உபனிஷத், அதுக்கப்புறம் பக்தி ரசாமிரத சிந்து, இந்த 3 டாபிக்ஸும் படிப்போம். பக்தி சாஸ்திரியில பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹையஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இதுல பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு டீச்சர் ஆகிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணுமோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எலிவேட் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த பக்தி சாஸ்திரி ப்ரோக்ராம் தான் பார்த்தீங்கன்னாக்கா இட் கிவ்ஸ் த ஆத்தென்டிகேஷன், ஒரு டிகிரி மாதிரி இங்க இஸ்கான் நிறுவனத்துல. ஸோ இந்த நிறுவன ஆச்சாரியார், அதாவது ஃபவுண்டர் ஆச்சாரியா நம்ம
ஷீலா பிரபுபாத் ஏசி பக்தி வேதாந்த சரஸ்வதி சுவாமி அவங்களுக்கு நம்மளுடைய பணிவான நமஸ்காரங்களை தெரிவிச்சிட்டு, ஏன்னா இந்த இத்தகைய பணியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால செய்ய முடியாது. நம்ம வீட்டிலேயே ஒருத்தரை மாத்தணும்னாலே நம்மளால முடியாத காரியம். அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்துல, அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மேற்கத்திய நாடுகள்ல போயிட்டு இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கலாச்சாரத்தையும் இந்த பக்தியையுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் பரப்பிட்டு போனாருன்னாக்கா அந்த அளவுக்கு அது வந்து எளிமையான காரியம் கிடையாது. அனைத்து, அதாவது பாத்தீங்கன்னாக்கா பகவத்கீதையும் சரி பாகவதத்திலையும் பாத்தீங்கன்னாக்கா பாகவதம்ல பாத்தீங்கன்னாக்கா 18,600 வந்து ஸ்லோகங்கள் உண்டு. அத்தனைக்குமே டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்காரு. ஸோ கிருஷ்ண பிரபு எதுவும் சவுண்ட் வருது. 18,000 ஸ்லோகங்கள் வந்து டிரான்ஸ்லேஷன். பகவத்கீதையில 700 ஸ்லோகங்கள். ஸோ இந்த 700 ஸ்லோகங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் திருதராஷ்டிரர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 42 ஸ்லோகங்கள் வந்து சஞ்சயன் பேசுறாரு. அதுக்கப்புறம் 84 ஸ்லோகங்கள் நம்ம அர்ஜுனர் கேள்விகளாக கேட்கின்றார். மீதம் இருக்கக்கூடிய 574 ஸ்லோகங்கள் பகவான் பதில் கொடுக்கின்றார். இத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா நாம வந்து படிக்க போகின்றோம். ஸோ அதுக்கு முன்னாடி இவருக்கு நம்மளுடைய பணிவான குரு மகாராஜ்க்கு நம்ம வந்து பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுட்டு நாம் இந்த செஷனுக்குள்ள போகலாம். ஸோ இந்த ரத யாத்திரை நம்ம இந்தியால கூட பாத்தீங்கன்னாக்கா ஜெகநாத் பூரியில தான் ரத யாத்திரை வருடம் நடக்கக்கூடிய ஒன்று. நம்ம பிரபுபாதா 1965 பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து தன்னுடைய 70 வயது அந்த இதுலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து நெருங்கிட்டு இருந்த போது அப்ப வந்து யுஎஸ்க்கு போனார். மேற்கத்திய நாடுகள், யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அங்கே போஸ்டன் அந்த அதாவது சரக்கு கப்பல்ல தான் அவர் வந்து போனாரு. ஸோ சரக்கு கப்பல்ல நம்ம வந்து கண்டிப்பா பயணிக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த சரக்கு கப்பல்ல போனாரு. அங்க போயிட்டு பார்க்லயும் அதுக்கப்புறம் வந்து கடலோர பகுதியிலையும் ஸோ எல்லா இடங்கள்லயே பாத்தீங்கன்னாக்கா இந்த சங்கீர்த்தனத்தை வந்து பாடி பக்தர்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த சங்கீர்த்தன மூமெண்ட்ல கலந்துண்டு அதுக்கப்புறம் பகவத்கீதை பாகவதம் இதெல்லாம் வந்து கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சு இந்த 1972ல பாத்தீங்கன்னாக்கா 72 இல்ல 77ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த 72ல வந்து ரத யாத்திரை நடத்தினார். 77ல வந்து அவருடைய இயற்கை, அதாவது பாத்தீங்கன்னாக்கா பகவானிடத்தில் வந்து அவருடைய பாதங்களை சேர்ந்தார். ஸோ இது ஜெகநாத் புரி யாத்திரை வந்து இங்க நடக்கிற மாதிரி சான் பிரான்சிஸ்கோல வந்து இந்த ரத யாத்திரையை வந்து நம்ம பிரபுபாதா அவங்க செய்தாரு. ஸோ இப்போ அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நாம இப்போ படிக்க போகின்றோம். ஒரு நிமிஷம், I have selected wrong. சரியா டீடைல்ஸ் இது வந்து முதல் படத்துல பாத்தீங்கன்னாக்கா குழந்தை பருவத்துல அவர் வந்து ஜெகநாத் யாத்திரை நடத்தணும்ட்டு 5 வயது சிறுவனாக இருக்கும் பொழுது, அவர் பெங்காலி ஃபேமிலியில பிராமண குடும்பத்துல பிறந்தவர் நம்ம ஷீலா பிரபுபாதா அவர் வந்து. ஸோ அவருடைய தந்தையார் தாயார், அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஜெகநாத் ரத யாத்திரை நடத்த விரும்பினார். அதனால் அவரது தந்தை அவருக்கு சிறிய ரதம் செய்து தனது நண்பர்களுடன் தனது வீட்டின் அருகிலேயே ரத யாத்திரை நடத்தி கொடுத்தார் ஆக்சுவலி. ஸோ பிரபுபாதாவனுடைய பெற்றோர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய தந்தை பேர் வந்து கௌர் மோகன் தே அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய தாயார் பேர் வந்து ரஜினி தே. ஸோ ரெண்டாவது பிக்சர்ல பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்து 1922 தனது ஆன்மீக குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி சுவாமி அவர் வந்து சந்தித்தார்.
சோ அவரை வந்து குருவாக அங்க போன பிறகுதான் அவர் குருவாக ஏற்றுக்கொண்டாரே வழிய குருவை பார்க்கணும்ட்டு போல தன்னுடைய நண்பன் அழைத்து சென்றதால் அங்கே சென்றார் அவர். மேலும் 1933 தீட்சை பெற்றார். அதாவது பாத்தீங்கன்னாக்கா தீட்சை வாங்கிறது, ஷெல்டர். அப்புறம் வந்து மேற்கத்திய நாடுகளில் அவர் கிருஷ்ண பக்தி புத்தகங்களை விநியோகிக்கவும் பிரசங்கிக்கவும் தனது குருவின் கட்டளையை பின்பற்றினார். அவர் குரு சொன்ன ஒரே வார்த்தையை ஏற்றுக்கொண்டுதான் வந்து யுஎஸ்க்கு போனார். ஆக்சுவலி அவர் பிருந்தாவனத்திலிருந்து டெல்லிக்கு நடந்து சென்று புத்தகங்களை தயாரித்து உரை எழுதி அச்சிட்டு புத்தக அட்டை சேர்த்து விநியோகிக்கவும் செய்தார். இவ்வாறு நடந்ததில் இருமுறை வெப்ப பக்கவாதமும் ஏற்பட்டது. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பக்தி மார்க்கத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா எடுத்த செயலை வந்து செய்யணும்ன்ற அந்த இது வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு இருந்தது. சோ இந்த அளவுக்கு கடினமான செயல்கள் செய்துதான் இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு பெரிய அந்த ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு பெரிய இதுக்கு வந்திருக்கிறது. அவரு திருமணம் செய்து கொண்ட போதும் அவர் எப்பொழுதும் கிருஷ்ண நாமத்தை உபதேசித்து வந்தார். 1959 சந்நியாசத்தை பெற்றார். சோ பிருந்தாவனத்தில் ராதா தாமோதர் கோவிலுக்கு இடற்பெயர்ந்தார். சோ அதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் அங்க இருந்தது. அதுக்கப்புறம் பல தேசிய தலைவர்களுடனும் கிருஷ்ண பக்தி குறித்து கலந்துரையாடல் தான் இந்த பிக்சர். ஆக்சுவலி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா இந்த கப்பல்ல தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா 1965 தூதர் சரக்கு கப்பல் உரிமையாளர் சுமதி முராஜியிடம் அனுமதி கோரி அவர் அமெரிக்காவுக்கு வந்தார். அப்பெல்லாம் கரன்சி வேரியேஷன் எல்லாம் கிடையாது. சோ நம்ம நாட்டுல என்ன கரன்சி இருக்கோ அந்த கரன்சியோட தான் அவர் 40 ரூபாய். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாகவதம் மற்றும் பகவத்கீதை அவர் எழுதின அந்த இது, அதுக்கப்புறம் வந்து 2 செட்டு துணி, அதோட தான் வந்து அவர் அமெரிக்காவுக்கு சென்றார். வழியில் 2 மாரடைப்புகள் வந்தன. ஆனால் அவர் உறுதியுடன் எடுத்த காரியம் நிறைவேற அதிலிருந்து மீண்டும் வந்தார். சோ அவர் அங்க போன பிறகு இந்த மாதிரிதான் பார்க்கு, அதுக்கப்புறம் அதாவது பாத்தீங்கன்னா பூங்காவனம், அதுக்கப்புறம் வந்து இந்த கடல் ஓர பகுதி அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா சங்கீர்த்தனத்தை வந்து பாடி அதுக்கப்புறம் பக்தர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா அவர் பின்னாடி வர ஆரம்பிச்சாங்க. இந்த சான் பிரான்சிஸ்கோவில் இது ரத யாத்திரை ஆல்ரெடி பார்த்துட்டோம். யூகேல பாத்தீங்கன்னாக்கா ஹரே கிருஷ்ண பஜனை செய்வது பாத்தீங்கன்னா இவர் வந்து மிகப்பெரிய பணக்காரரும் கூட. ஸோ ஐ திங்க் அவர் ஒரு மியூசிஷியன். அவர் பாத்தீங்கன்னாக்கா இந்த பக்தித்தோட இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய கண்ட்ரிபியூஷன் வந்து ஜாஸ்தி, அவருடைய பங்கேற்பு. தாம்சன் கேயர் பூங்காவில் அவர் மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை தனது தாளவாத்தியத்துடன் உட்கார்ந்து ஹரே கிருஷ்ண பஜனை செய்தார். ஸோ இதுதான் அந்த மேல இருக்கக்கூடிய அந்த பிக்சர். ஸோ இந்த படம் எக்ஸ்ட்ரீம் ரைட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா கீழே இருக்கிறது வந்து மாஸ்கோ. ஸோ அந்த இடங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய இஸ்கான் டெம்பிள்ஸ் வந்து இருக்கிறது ஆக்சுவலி. அப்புறம் வந்து கோ பேக் டு காட் ஹெட், அதாவது பாத்தீங்கன்னா மீண்டும் பகவான் இடத்தில் போய் சேர வேண்டிய ஸ்தலம், அதாவது வைகுண்டம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு மேக்சின் வந்து பாத்தீங்கன்னா அவர் இங்க இருக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா அது அங்கே அந்த ஜர்னல் அங்க போன பிறகும் தொடர்ந்தது. உலகம் முழுவதும் அவர் பல்வேறு தலைவர்களை சந்தித்தார். நமக்காக 70க்கும் மேற்பட்ட வேத இலக்கியங்களை மொழிபெயர்த்தார். டிரான்ஸ்லேஷன் ஒர்க் நிறைய பண்ணியிருக்கார். அதாவது பாத்தீங்கன்னாக்கா அந்த சமஸ்கிருதத்துல இருந்து பிற மொழிகளுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன். மக்கள் ஆர்வத்தை உணர்ந்து அவர் பேக் டு காட்ஹெட் என்னும் ஆங்கில அந்த பத்திரிகையும் வந்து அவர் வந்து தொடங்கினார். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய இத்தனை, அதாவது 1912 ஆண்டுகள் தான் அவருடைய இந்த அச்சீவ்மெண்ட். பாத்தீங்கன்னா 108 ஆலயங்களை அமைத்தார், 80 புத்தகங்களை எழுதினார், 12 முறை பாத்தீங்கன்னா உலகத்தையே வந்து சுற்றி வந்தார், 25 நாடுகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த நாமத்தை பரப்புரை செய்துள்ளார். இந்தியா 16, கென்யா, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கும் பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து நிறைய வாட்டி சென்றிருக்கின்றார். ஸ்ரீ இவங்க தான் வந்து ஸ்ரீ ராதா கோவிந்தா டிடிஸ், மங்களூர் இஸ்கான். அவங்களுக்கு நம்மளுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளலாம். ஸோ இது வந்து நம்ம ராதா கோவிந்தா டெம்பிளுடைய அட்ரஸ் ஆக்சுவலி. ஸோ அதனுடைய டெம்பிள் பிரசிடென்ட் வந்து நாம நிஷ்ட தாஸ். அவர் வந்து ஐஐடியில பிடெக் பண்ணி ஸோ இந்த கோயில வந்து ஏற்று நடத்தின்னு இருக்கார். இப்போ புதுசா கோயிலும் கட்ட ஆரம்பிச்சாச்சு. ஸோ அதுவும் நடந்துட்டு இருக்கு, கோயில் பணி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ பகவத்கீதை என்பது நமது எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில்களை கொண்ட ஒரு காவிய வேதம்.
இது மகாத்மா காந்தியால் ஒரு ஆன்மீக அகராதியாக கருதப்பட்டது. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் டிக்ஷனரி. ஆன்மீக அகராதி என்றாலே என்ன, நம்ம வந்து ஏதாவது ஒரு வேர்டுக்கு நமக்கு மீனிங் தெரியலன்னா போயிட்டு இமீடியட்டா அகராதி எடுத்துதான் அதற்கு என்ன மீனிங் அப்படின்ட்டு பார்ப்போம் இல்லையா? ஸோ ஆன்மீகத்துல நமக்கு ஏதாவது டவுட் வந்தாக்கா பகவத்கீதையில பார்த்தா போறோம் நமக்கு. மேலும் இது உலகெங்கிலும் உள்ள பல தலைவர்களுக்கும் உத்வேகம் அளிக்கும் புத்தகமாகும். கண்டிப்பாக இது உத்வேகம் அளிக்கக்கூடிய புத்தகம் தான். ஏன்னா எது கடமை, எது கடமை அல்ல, எது சரி, எது தவறு, எது செய்யத்தக்கது, எது செய்யத்தகாதது, நாம் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த புஸ்தகத்துல கிளியரா கொடுத்துருக்கு. ஸோ அதை நாம வாழ்க்கையில பின்பற்றும் பொழுது நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய, ஏன்னா நம்ம எல்லாருமே குறைகளோட பிறந்தவர்கள் தான். இந்த பௌதீக உலகத்துல இந்த 2 உலகங்கள் உண்டு. ஒன்று பகவான் இருக்கக்கூடிய ஸ்தலம் ஆன்மீக உலகம், நாம இருக்கிறது வந்து பௌதீக உலகம், இந்த பிரகிருதி. ஸோ பகவத்கீதை வந்து 5, அதாவது பாத்தீங்கன்னா இந்த 5 இது மேலதான் நம்ம பகவத்கீதை பேசுகின்றோம். ஜீவாத்மா, பரமாத்மா, பிரகிருதி, காலம் மற்றும் கர்மம். இந்த 5 டாபிக்ஸ் பத்தி தான் நம்ம வந்து இந்த பகவத்கீதையில கவர் பண்றதே. நம்ம இதுல பாத்தீங்கன்னாக்கா 4 வந்து நித்தியமானது, எட்டர்னல்னு சொல்லுவோம். ஆனா ஒன்றே ஒன்றுதான் நித்தியமற்றது, கர்மங்கள். ஏன்னா அது நாம என்ன செய்கின்றோம் என்பதை பொறுத்து. கர்மங்கள் என்றாலே நாம செய்யக்கூடிய செயல்கள் தான் கர்மங்கள். அது நற்கர்மங்களாக இருக்கலாம், துர்க்கர்மங்களாகவும் இருக்கலாம். ஸோ கர்மம் என்றால் செயல்படுதல். ஸோ என்ன செயல் செய்கின்றோமோ அதன் மேல் நம்ம வந்து எந்த ஆங்கிள், அதாவது பாத்தீங்கன்னா எந்த நோக்கத்தோடு செய்கின்றோமோ அதுதான். செய்யக்கூடிய செயலுடைய நோக்கம் தான் நம்மளை வந்து பந்தப்படுத்துதா இல்லை விடுதலை அளிக்கின்றதா அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நாம வந்து படிக்க போகின்றோம். கீதையை தியானிப்பவர்கள் மகாத்மா காந்தி சொல்லியிருக்கார், ஒவ்வொரு நாளும் புதிய மகிழ்ச்சியையும் புதிய அர்த்தங்களையும் பெறுவார்கள் கீதையை தியானிப்பவர்கள். ஆக்சுவலி நீங்க எல்லாருமே இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் டே ப்ரோக்ராம் ஜாயின் ஆயிருக்கீங்க. கடைசி வரைக்குமே இந்த 18 நாட்கள் வந்து கண்டிப்பா நீங்க வந்து அட்டென்ட் பண்ணணும். ஸோ அப்பதான் இதை வந்து நீங்க முழுமையா புரிந்து கொள்ள முடியும். அதாவது ஒரு 5-10% இதனுடைய சாராம்சத்தை வந்து நம்மளால புரிந்து கொள்ள முடியும். கவனத்தோடையும் ஸ்ரத்தையோடையுமே கேட்கணும் பகவத்கீதையை. நாம எந்த அளவுக்கு ஸ்ரத்தையும் பக்தியோடையும் இந்த பகவத்கீதையை கேட்கின்றோமோ பகவானும் அந்த அளவுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஞானத்தை நமக்கு வந்து வாரி வழங்குகிறார். ஸோ புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை ஒவ்வொருத்தர் மேல இருக்கிறதுனால அதுல பக்தியும் அதாவது பாத்தீங்கன்னாக்கா சமர்ப்பணமும் இருந்தால் கண்டிப்பாக ஞானம் என்பது விளக்கப்படும். இது கண்டிப்பாக நீங்களே புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. அடுத்து இவர் பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்து இந்த ஃபாரினர், அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, நாம் பகவத்கீதையை படித்து கடவுள் இந்த பிரபஞ்சத்தை எவ்வாறு படைத்தார் என்பதை பற்றி சிந்திக்கும் பொழுது மற்ற அனைத்தும் மிதம் மிஞ்சியதாகவே தெரிகின்றது. ஆக்சுவலி அதாவது பாத்தீங்கன்னாக்கா நம்மளால எதையுமே படைக்க முடியாது, நாம எல்லாருமே படைக்கப்பட்டவர்கள். ஸோ நாம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே இங்க இருக்கக்கூடியதை எடுத்து காம்பினேஷன்ல ஒரு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் உருவாக்குகின்றோம் இல்லையா? இப்போ நாம ஒரு தானியத்தை எடுத்து விளைச்சல், அதாவது பாத்தீங்கன்னாக்கா பயிர் வந்து நடுகின்றோம், அதுல இருந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுல இருந்து தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா வேற விதமா நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம் இல்லையா? இப்போ நம்ம வந்து ஒரு டிவி இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா உள்ள ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாமே கரெக்டா, சவுண்ட் சிஸ்டம், இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா அதாவது வந்து மேனுஃபேக்சரிங் இருக்கிற பொருளை வச்சுதான். ஆனா பேசிக்கா அதுக்கான ரா மெட்டீரியல் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா பகவான் இயற்கையிலேயே கொடுத்திருக்காரு எல்லாமே. ஸோ அந்த இயற்கையே இருக்கிறது தான் நம்ம வந்து வேற விதத்துல கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம செய்யறோமே ஒழிய நாம எதையுமே இங்க படைப்பதே கிடையாது. பகவான் எல்லாரையுமே படைச்சிருக்கார், எல்லாருமே யூனிக்கா படைச்சிருக்கார். அப்படின்னாக்கா ஒருத்தரை போல ஒருத்தர் கிடையாது. நம்ம அதாவது உருவத்திலையும் பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வேரியேஷன் இருக்கும். ஸோ ஒருத்தரை போல ஒருத்தர் நம்ம இருக்கிறது கிடையாது. நம்மளுடைய கர்மங்களுக்கு ஏற்றவாறே நம்மளுடைய உருவமும் கிடைக்கின்றது என்பதை நம்ம பின்னாடி வரக்கூடிய சாப்டர்ஸ்ல நம்ம படிப்போம். ஸோ இந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரையும் வந்து டிஃபரெண்டா படைக்கணும்னா பகவான் வந்து அவர் எவ்வளவு பெரிய ஆர்கிடெக்டா இருக்கணும் இல்லையா? ஸோ அவருடைய ஆர்கிடெக்சர் அந்த நாலேஜ் நமக்கு கண்டிப்பாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய அந்த கெப்பாசிட்டி நமக்கு கிடையாது. ஸோ அதனால நமக்கு என்ன அளவுக்கு புரிந்துக்க முடிகிறதோ அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பா கிராஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இவர் சொல்றது, பகவத்கீதையை படிக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் எவ்வாறு படைத்திருப்பார் என்பது அதுவே ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் ஆக்சுவலி.
ஸோ அந்த அந்த கெப்பாசிட்டி வந்து நம்ம யாருக்குமே, நம்ம எல்லாருமே இத்தினூண்டு சைஸ் தான், அதாவது அணு சைஸ் தான். ஸோ ஆனா அவருடைய வைபவங்கள், ஆற்றல்கள் எல்லாமே அளவற்றது அப்படிங்கிறது வந்து நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன் எத்தனையோ பகவத்கீதைகளை வந்து நாம வந்து பார்த்திருக்கோம், எத்தனையோ எடிஷன்ஸ் ஆஃப் பகவத்கீதைகள் நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஏன் இஸ்கான் பகவத்கீதையில அப்படி என்ன விசேஷம்? எதுக்கு நம்ம வந்து இஸ்கான் பகவத்கீதையை படிக்கணும் அப்படின்ட்டு, உண்மை உருவில், அதாவது பாத்தீங்கன்னாக்கா உள்ளது உள்ளபடி. ஸோ அதாவது பாத்தீங்கன்னாக்கா என்ன, எந்த ஒரு ஆச்சாரியாலும் சரி, ஒரு குரு பரம்பரை வாயிலாக வரவங்க பாத்தீங்கன்னாக்கா உண்மையை கண்டவர்கள், ஸோ ஞானத்தை கண்டவர்கள், ஞானத்தை உணர்ந்தவர்கள், அவர்களால் சொல்லப்படக்கூடிய அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மை, உள்ளதை உள்ளபடி சொல்லியிருப்பாங்க. ஒரு குரு பரம்பரை வாயிலாக வரக்கூடிய அந்த ஞானத்தை மட்டுமே நாம வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆத்தென்டிக்கா எடுத்துக்க முடியும், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஞானமாக நாம ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ ஒரு குரு பரம்பரை இல்லாம வர்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா அது அங்கீகரிக்கப்பட்ட ஞானமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அது எப்படின்னாக்கா உடைந்த கேபிள் மூலம் சார்ஜிங் செய்தால் எப்படி அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் போன் வந்து சார்ஜ் ஆகாதோ, அதே மாதிரிதான் வந்து நம்ம வந்து இந்த விட்டு போன குரு பரம்பரையிலிருந்து வந்த எந்த ஒரு ஞானமும் பாத்தீங்கன்னாக்கா முழுமையாக நமக்கு வந்து சேராது. ஆனா நம்ம இந்த இஸ்கான் இது பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து அந்த இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பகவத்கீதை புக்ல பாத்தீங்கன்னாக்கா முன்னுரை அப்படிங்கிற ஒரு இதுதான் பகவத்கீதை. அதுல முன்னுரையில லாஸ்ட் இதுல பாத்தீங்கன்னாக்கா 32 ஆச்சாரியால் பேரெல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதுல 32வது நம்மளுடைய பிரபுபாதாவோட நேம். கிருஷ்ணர்ல இருந்து தொடங்கி ஸோ பிரபுபாதா வரைக்கும் வந்து முடியறது ஆக்சுவலி. ஸோ அதனால குரு பரம்பரை வாயிலாக வரக்கூடிய பகவத்கீதை என்ற அந்த விசேஷம் தான் வந்து நாம வந்து, அதனாலதான் நம்ம இஸ்கானுடைய பகவத்கீதையை வாசிக்கின்றோம். ஸோ அதே ஒரு அனுப்புனருக்கு பெறுநருக்கும் இடையிலான தொடர்பு இல்லாததால் ஏற்படுகின்றது இல்லையா? ஸோ இந்த கனெக்டிவிட்டி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குரு பரம்பரையுடைய தொடர்பு போய்விட்டால் அதனால அதுக்கு பின்னாடி வரக்கூடிய எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வந்து டீவியேஷன் இருக்கவே இருக்கும். ஸோ அதே போல கிருஷ்ணரின் செய்த ஒழுக்கமான அடுத்தடுத்து சங்கிலி வழியாக வர வேண்டும். அதாவது பாத்தீங்கன்னாக்கா நம்ம கிருஷ்ணரின் இந்த அவருடைய உபதேசங்கள் பாத்தீங்கன்னாக்கா ஒரு குரு பரம்பரை வாயிலாக தான் நாம கேட்கின்றோம். கீதை வந்து ஒரு பரந்த புத்தகம். கீதையை முறையாக ஆய்வு செய்வதற்கு நமக்கு 1 வருடம் ஆகும். 18 நாட்கள் நம்மால் அதை செய்ய முடியாது. அதனுடைய சாராம்சம் தான் நம்மளால வந்து புரிந்து கொள்ள முடியும். டீட்டெயிலா நம்ம படிக்கணும்னா கண்டிப்பா அதாவது ஸ்க்ரூட்னியோட படிக்கணும். அதை வந்து முழுமையாக ஆராய்ந்து படிக்கணும். ஸோ அப்படி படிக்கும் பொழுது அதுக்கு நமக்கு 1 வருடம் ஆகும். ஆனால் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையிலான எண்ணங்களின் ஓட்டத்தில் கவனம் செலுத்தி, இதுல வந்து நம்ம என்ன, அவங்க 2 பேருக்கும் நடுவுல நடக்கக்கூடிய உரையாடலை தான் நாம வந்து கேட்க போகின்றோம். ஸோ ஆக மொத்தத்துல இந்த கோர்ஸ்னுடைய குறிக்கோள் என்ன, ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னாக்கா கீதையை பற்றி ஆழமான ஆய்வுக்கு நம்மளை நாம தயார்படுத்திக் கொள்கின்றோம். அதாவது டீடைல்டு ஸ்டடி ஆஃப் கீதா வில் பி டன் இஃப் யூ ரிசீவ் திஸ். இந்த பகவத்கீதையை இந்த 18 நாட்கள் ப்ரோக்ராம நீங்க தவறாம கலந்து கொண்டீங்கள் என்றால் அடுத்து நீங்க வந்து டீட்டெயிலா பகவத்கீதை படிப்பதற்கு இது ஒரு நல்ல பேஸாக அமையும். அதனால வந்து நீங்க எல்லாருமே வந்து இந்த 18 நாட்கள் ப்ரோக்ராம வந்து கண்டிப்பாக கண்டினியூஸா வந்து அட்டென்ட் பண்ணணும். பகவத்கீதையின் மனநிலை, ஸோ இந்த மனநிலை அந்த சுச்சுவேஷன் பேக்ரவுண்ட் பத்தி இப்போ வந்து இதுல இந்த ஸ்லைட்ல பாக்குறோம். அர்ஜுனனின் கலக்கமும் மாயையின் தோற்றமும் கிருஷ்ணரின் ஏற்பாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கீதை முன்னரே ஒரு வாட்டி பேசப்பட்டது, ஆனா அதனுடைய தொடர்பு விட்டு போனதால் தான் மீண்டும் வந்து பகவான் இந்த உலக நன்மைக்காகவும் மக்களுடைய நன்மைக்காகவும் பாத்தீங்கன்னாக்கா இந்த கீதை வந்து பாத்தீங்கன்னாக்கா பேசப்பட்டது. அர்ஜுனருக்கும் குழப்பமும் கலக்கமும் ஏற்படாவிட்டால் அவரை மீட்பதற்காக கிருஷ்ணர் பகவத்கீதை பேச வேண்டிய அவசியமே இல்லை. அந்த சூழலை உருவாக்கியவரே வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம கிருஷ்ண பரமாத்மா. பகவத்கீதையை முதலில் கேட்பவர் அர்ஜுனன் என்றாலும் அது அனைவரின் நலனுக்காகவே. இப்ப நீங்க எல்லாரும் கூட கேட்டுட்டு இருக்கீங்க, இது அனைத்துமே உங்களுடைய நன்மைக்கு தான். அதனால இந்த 18 நாட்களை தவறாமல் நீங்க வந்து கலந்து கொள்ள வேண்டும். அதுக்கு முன்னாடி நம்ம கீத மகாத்மியத்தை பற்றி பார்த்து விடுவோம். நம்ம சங்கராச்சாரியார் வந்து பாடியிருக்காரு. ஸோ அதை வந்து நம்ம ஒரு வாட்டி கேட்டுப்போம்.
இதுதான் கீத மகாத்மியம். ஆக்சுவலி இந்த கீத மகாத்மியத்துல வந்து 7 ஸ்லோகங்கள் பத்தி நம்ம வந்து பார்க்க போகின்றோம். சோ அத கீத மகாத்மியம் கீதா சாஸ்திரம் இதம் புண்ணியம் யஃ படேத் பிரயதா புமான் விஷ்ணு பாதமவாப்னோதி பயாசோகாதிவர்ஜிதா. சோ இந்த கீதையை வந்து ஒன் ஹூ வித் ரெகுலேட்டட் மைண்ட், அதாவது பாத்தீங்கன்னாக்கா மனதை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒருநிலைப்படுத்திய மனதோடு, அதாவது ரெகுலேட்டட்னாக்கா நல்லா வந்து பேலன்ஸ்டு கண்டிஷனா இருக்கக்கூடிய அந்த மனதோடு when a person ஒருவர் வந்து resides with devotion, பக்தியோட இதை வந்து யார் ஒருவர் வாசிக்கின்றார்களோ இந்த பகவத்கீதை ஸ்லோகங்களை, which is the best hour of all with virtue, அதாவது பாத்தீங்கன்னா அனைத்து வித அனைத்து உபநிஷத்துகள் விட பாத்தீங்கன்னாக்கா இந்த பகவத்கீதை ஸ்லோகங்கள் படிச்சாலே நமக்கு வந்து என்ன கிடைக்கின்றது அப்படிங்கறது வந்து பார்க்க போகிறோம். will attain to a holy abode such as வைகுண்டா, வைகுண்டத்தை அடையக்கூடிய மார்க்கம் வந்து அவருக்கு கிடைக்கின்றது. the residence of லார்ட் பகவான் பாத்தீங்கன்னாக்கா லார்ட் விஷ்ணு இருக்கக்கூடிய ஸ்தலமான வைகுண்ட பதவியை வந்து அவர்கள் அடைகின்றார்கள். அங்கே அடைவதால் என்ன நன்மை அப்படின்னாக்கா which will always free from the mundane qualities based on the fear and lamentation. நாம இந்த பௌதிக உலகத்துல 4 குறைகளோட பிறந்திருக்கோம்னு நாம் ஆல்ரெடி சொன்னேன். நானு பிறப்பு, இறப்பு, அதுக்கப்புறம் மூப்பு, அதுக்கப்புறம் வியாதி, இந்த 4 குறைகள் நமக்கு இருக்கு. பிறப்பு என்று இருந்தால் இறப்பு என்பது கண்டிப்பாக உண்டு. அதுல மூப்பு என்று, அதுக்கப்புறம் மூப்பு வந்த பிறகு கண்டிப்பா நமக்கு வியாதியும் வரும். இந்த 4 குறைகள் பாத்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாருக்குமே வரக்கூடிய ஒன்றுதான். அதே மாதிரி நம்ம 6 நிலைகளை வந்து இந்த வாழக்கூடிய இந்த சைக்கிள்ல பாத்தீங்கன்னாக்கா பிறந்து இறக்கும் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா 6 நிலைகளை நாம கடக்கின்றோம். தாயின் வயிற்றில் ஜனித்து, அதுக்கப்புறம் பிறந்த பிறகு வளர்கின்றோம், அதுக்கப்புறம் வந்து எவ்வன ஏஜ் அந்த இதுக்கு வரும், அதுக்கப்புறம் நம்மளுடைய கல்யாணம் ஆன பிறகு நம்மளுடைய பிள்ளைகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வயோதிகம், அதுக்கப்புறம் வியாதி, மரணம். இந்த ஸ்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 நிலைகளை வந்து ஒவ்வொரு உயிர் வாழியும் பாத்தீங்கன்னாக்கா கடந்து செல்கின்றான். இது எல்லாமே இந்த பௌதிக இயற்கையில நடக்கக்கூடிய ஒன்று. அதாவது முண்டேன் குவாலிட்டிஸ்னாலே இந்த மெட்டீரியலிஸ்டிக் குவாலிட்டிஸ், அதாவது இந்த லோகத்துல இந்த லௌகீக லோகத்துக்கு சம்பந்தப்பட்ட இயல்புகள். சோ இந்த லௌகீக லோகத்தினுடைய சம்பந்தப்பட்ட இயல்புகளை நாம வந்து துறந்தால் மட்டுமே நாம வந்து வைகுண்டத்திற்கு போக முடியும். எப்போ நாம இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட செயல்கள் மேல பற்று கொண்டு இருக்கின்றோமோ அது வரைக்குமே நமக்கு பயம், சோகம் எல்லாமே வந்து நமக்கு நித்தியமான ஒன்று வந்து போய்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஒரு லைஃப் சைக்கிள் மாதிரிதான். சில நேரம் நம்ம சந்தோஷமா இருப்போம், சில நேரம் பாத்தீங்கன்னாக்கா வருத்தப்படுவோம், சில நேரம் பாத்தீங்கன்னாக்கா பயப்படுவோம், சில சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா தைரியம் இருக்காது. இந்த மாதிரியான எல்லா உயிர்வாழிகளுக்குமே இருக்கக்கூடிய இயல்புகள் தான் இது. இந்த இயல்புகள் எல்லாமே இந்த பௌதிக உலகத்திற்கு சம்பந்தப்பட்ட ஒன்று. சோ யார் ஒருவர் இந்த பகவத்கீதையை வந்து பக்தியோடும் ஸ்ரத்தையோடையுமே வாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த பௌதீக செயல்களில் இருந்து பாத்தீங்கன்னாக்கா விடுதலை, அதாவது பிறப்பு இறப்பு என்னும் அந்த சக்கரத்திலிருந்து விடுதலை. எவ்வாறு என்றால் அவர்கள் மோட்ச கதியை அடைகிறார்கள். நெக்ஸ்ட் கீதா அத்யாயன சீலஸ்ய பிராணயாமா பரஸ்ய ச நைவ சந்திஹி பாபானி பூர்வஜன்மா கிருதானி ச. So if one reads Bhagavad Gita very sincerely, யார் ஒருவர் பகவத்கீதையை வந்து பாத்தீங்கன்னாக்கா உறுதியோடையும் நம்பிக்கையோடும் படிக்கிறாங்களோ, பக்தியோடையும் படிக்கிறாங்களோ, வித் ஆல் சீரியஸ்னஸ், ஸோ அதாவது ஸ்ரத்தை, சின்சியர் ஸ்ரத்தையோடையும் பக்தியோடையும் படிக்கிறாங்களோ, தென் பை த கிரேஸ் ஆஃப் த லார்ட், பகவானுடைய கருணையால், த ரியாக்ஷன் ஆஃப் ஹிஸ் பாஸ்ட் மிஸ்டீட்ஸ் will not act upon him, அதாவது பூர்வ ஜென்ம கர்மங்களினுடைய பலன்கள் வந்து அதிலிருந்து அவங்களுக்கு வந்து விமோக்ஷனம் கிடைக்கின்றது. சோ மலேனே மோச்சனம் பும்சம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ரீத் கீதாமிருத ஸ்நானம் சம்சார மலநாசனம்.
சோ ஒருவர் இந்த பகவத்கீதையை வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா ஒன் மே கிளீன்ஸ் ஹிம்செல்ஃப், அதாவது பாத்தீங்கன்னாக்கா அவர்களை தூய்மைப்படுத்திக் கொள்கின்றார்கள். டெய்லி பாத்தீங்கன்னாக்கா நம்ம டெய்லி எப்படி நம்ம வந்து டெய்லி எழுந்து ஸ்நானம் பண்றோம் இல்லையா, குளிக்கிறோம். ஸோ பை டெய்லி டேக்கிங் அ பாத் இன் த வாட்டர் ஒன் மே கிளீன்ஸ் ஹிம்செல்ஃப், அதாவது பாத்தீங்கன்னா குளிப்பதால் நம்மளுடைய வெளிப்புற தோற்றம் வந்து தூய்மை அடைகின்றது. பட் இஃப் ஒன் டேக்ஸ் பாத் இந்த பகவத்கீதை என்னும் அந்த கங்கை நதியில் ஒருத்தர் வந்து ஸ்நானம் செய்தால் அவருடைய இந்த பௌதிக உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து அதாவது பாத்தீங்கன்னாக்கா அதாவது பாத்தீங்கன்னா கலங்கங்களும் பாத்தீங்கன்னாக்கா அவரை விட்டு விலகி விடுகின்றது. இட் வில் கெட் மறைகின்றது. பேசிக்கலி வேங்க்வேஜ்னாலே மறைதல். ஸோ அது வந்து நம்மளை விட்டு விலகி விடுகின்றது. கீதாசு கீத கர்த்தவ்யா கிமன்ய சாஸ்திர விஸ்தரை யா ஸ்வயம் பத்மநாபஸ்யா முகா பத்மாத்மினிஸ்ரிதா. Because Bhagavad Gita is spoken by the Supreme Personality of Godhead. Bhagavad Gita யாரால் பேசப்பட்டது? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் பேசப்பட்டது. One need not read any other Vedic literature. நீங்க வேற எந்த வேதத்தையுமே படிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. One need only attentively and regularly hear and read Bhagavad Gita. ஒருவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா கவனத்துடனும் அதாவது பாத்தீங்கன்னாக்கா ரெகுலர்னாக்கா கண்டினியூஸா இப்ப டெய்லி நம்ம வந்து பகவத்கீதை படிக்கணும். ஹியர் கேட்கவும் செய்யணும், படிக்கவும் வாசிக்கவும் செய்யணும். ஸோ இந்த பிரசன்ட் ஏஜ் அதாவது பாத்தீங்கன்னாக்கா இந்த கலியுகத்துல பீப்புள் ஆர் சோ அப்சர்வ்ட் இன் த முண்டேன் ஆக்டிவிட்டிஸ். எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா இந்த பௌதீக செயல்கள்ல தான் நம்மள வந்து அதிகமாக ஈடுபடுத்தி கொள்கின்றோம். தட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் தெம் டு ரீட் ஆல் வேதிக் லிட்ரேச்சர்ஸ் இல்லையா. நமக்கு இருக்கக்கூடிய இந்த லிமிட்டெட் டைம், நமக்கு அதிகபட்சமா 100 ஆண்டுகள் தான். அதுல பாத்தீங்கன்னாக்கா நிறையவே நம்ம வந்து பாதி நேரம் தூங்குறோம், பாதி நேரம் உழைக்கின்றோம். அந்த பாதி நேரத்திலயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய இந்த லோகத்துல நம்ம எப்படி சர்வே ஆகணும், சர்வேக்கு மேல நமக்கு அதிகமான ஆசைகள் இருந்தா சொத்துக்கள் சேர்த்து வைக்கிறது, இதுலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே அதுலதான் இருக்கு. ஆனா பக்தி செய்வதுல வந்து நம்மளுடைய கண்ட்ரிபியூஷன் வந்து கம்மி தான். பட் திஸ் இஸ் நாட் நெசசரி. திஸ் ஒன் புக் அதாவது பாத்தீங்கன்னாக்கா நாம எல்லா வேதங்களையுமே தேடி பிடிச்சி நம்மளால படிக்கிறதுக்கு டைமும் கிடையாது, அவ்வாறு படிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. திஸ் ஒன் புக் பகவத்கீதா வில் சஃபைஸ். இந்த ஒரு புத்தகம் வந்து பகவத்கீதையே நமக்கு போரும். பிகாஸ் இட் இஸ் த எசன்ஸ் ஆஃப் ஆல் வேதிக் லிட்ரேச்சர். அனைத்து வேதங்களுடைய சாராம்சம் வந்து இந்த பகவத்கீதையில் உள்ளது. அண்ட் எஸ்பெஷலி பிகாஸ் இட் இஸ் ஸ்போக்கன் பை த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட். ஸோ எதனாலனாக்கா பகவானே நேரடியாக பேசப்பட்ட இந்த கீதை வந்து பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு ஆத்தென்டிக், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு புத்தகம். அதனால இதை படித்தாலே நமக்கு போரும், வேற எல்லா வேதங்களையுமே நம்ம படிச்ச மாதிரிதான். பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்த்ரா விநிஸ்ரிதம் கீதா கங்கோதகம் பித்வா புனர்ஜன்மனா வித்யதே. So by drinking the Ganges water of Gita, பகவத் கீதை என்னும் அந்த கங்கை நீரையை நாம் பருகுவதால் the divine quintessence of Mahabharata emanating from the அதாவது பாத்தீங்கன்னாக்கா இந்த தெய்வீகம் பொருந்திய அந்த மகாபாரதத்தினுடைய அதாவது எசன்ஸ் சாராம்சம் பாத்தீங்கன்னாக்கா எங்கிருந்து வந்து வெளிப்படுகிறது என்றால் பகவானுடைய அந்த திரு வாயிலிருந்து தான் நம்ம வந்து இத கேட்கின்றோம். ஒன் வில் நெவர் டேக். இவ்வாறு நம்ம வந்து இத வந்து படிக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா அத பருகுதல், பேசிக்கலி அதுல வந்து நம்மளை நாம திளைத்து கொள்ளுதல். So one will never take rebirth in the material world again. இந்த பௌதிக உலகத்துல வந்து மீண்டும் அவர்கள் பிறவி எடுப்பது கிடையாது. In other words, by devotionally reciting the Gita, the cycle of birth and death is terminated. அதாவது பாத்தீங்கன்னா ஒருவர் பக்தியோடு இந்த பகவத்கீதையை வாசித்தால் அவர்களுக்கு பிறப்பு இறப்பு என்னும் அந்த சக்கரத்திலிருந்து பாத்தீங்கன்னாக்கா விடுதலை. ஸோ இது வந்து இந்த 5th ஸ்லோகத்துல வந்து சங்கராச்சாரியர் அவர்கள் சொல்லியிருக்கார். சர்வோபனிஷதோ காவோ தோக்தா கோபால நந்தனா பார்த்தோ வத்சஹ சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மஹத்
எல்லா உபனிஷத்துகளுமே வந்து பசுவுக்கு ஒப்பிடுகின்றோம் ஒரு ஓமையாக. அதே மாதிரி பால் கறப்பவர் வந்து யாருன்னாக்கா பகவான் கிருஷ்ணர் தான். ஏன்னா அவர் தான் இந்த ஞானங்களை வந்து நமக்கு வாரி வணங்கி கொண்டிருக்கின்றார். அந்த ஞானம் என்பது என்னன்னாக்கா பசுனுடைய பால். சோ நாம எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா இங்க அர்ஜுனனும் கன்றுக்குட்டி தான், நாம எல்லாருமே கன்றுக்குட்டிகள் தான். அந்த பாலை வந்து நாம அருந்த போகின்றோம். சோ அந்த போதனைகள் எல்லாமே நாம இப்போ தெரிந்து கொள்ள போகின்றோம். அந்த ஃபார்ச்சூன் டிவோட்டிஸ் இதுல பாத்தீங்கன்னாக்கா அதிர்ஷ்டமான இந்த பக்தர்கள், நீங்க எல்லாருமே அதிர்ஷ்டமான பக்தர்கள் தான். இந்த 18 நாட்கள் என்னும் இந்த யக்ஞத்துல நீங்க எல்லாருமே வந்து டைம் ஒதுக்கி வந்து இங்க வந்து வந்திருக்கீங்க. கண்டிப்பாக நீங்க எல்லாருமே அதிர்ஷ்டசாலிகள் தான். இந்த பகவான் பேசிய இந்த பகவத்கீதையினுடைய சாராம்சத்தை நீங்க இந்த 18 நாட்களும் வந்து கலந்துண்டு இந்த ஞானத்தை பெறணும்ன்றது அதாவது இஸ்கான் மங்களூர் சார்பாக நான் வேண்டிக் கொள்கின்றேன். ஸோ ஃபார்ச்சூன் ஆஃப் த ஃபைன் தீசிஸ்ட் இன்டெலெக்ட், அதாவது தீசிஸ்ட்னாக்கா ஆத்திகம், இன்டெலெக்ட் என்பது பாத்தீங்கன்னாக்கா ஞானம். ஸோ இந்த ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா நாம பருகுகின்றோம். எந்த ரூபத்துல? பால் ரூபத்துல வந்து நாம வந்து பருகுகின்றோம். எவ்வளவு அழகா சங்கராச்சாரியார் பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு ஓமை அமைத்து இந்த பாடலை வந்து எழுதியிருக்கார். So ekam shastram evagi putra geetam eko devo devagi putra eva eko mantrasya tasya namani yani karmapya ekam tasya devasya seva. So இந்த ஏகம் என்றால் ஒன்று, ஒரே சாஸ்திரம். அதுனாக்கா தேவகி புத்திரனான பகவான் கிருஷ்ணர் சொன்னதுதான், கீதை தான் ஒரே சாஸ்திரம். ஏகோ தேவா, ஒரே தேவர், அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஒரே கடவுள் யாருன்னாக்கா தேவகி புத்திர ஏவா. ஏகோ மந்திராஸ்த, ஒரே மந்திரம். தஷ்ய நாமானி யானி, பகவானுடைய நாமங்கள் தான் ஒரே மந்திரம். கர்மாபிய ஏகம் தஷ்ய தேவஸ்ய தேவா, நமக்கு எல்லாமே ஒரே செயல் எதன்னாக்கா பகவானுடைய சேவையை, அவருக்கு தொண்டு புரிதல் ஒன்றே நம்மளுடைய சேவை. இதுதான் வந்து டிரான்ஸ்லேஷன்ல கொடுத்திருக்காங்க. There need be only one holy scripture, the divine Gita, sung by Lord Sri Krishna. Only one worshipable God, Lord Sri Krishna. And only one mantra is holy names, அவருடைய புனித நாமங்கள். And only one devotional duty, service, அது யாருக்கு? பகவானுக்கு நாம செய்யக்கூடிய கைங்கரியங்கள். ஸோ நம்ம எல்லாருமே இவ்வளவு அழகா இருந்த இந்த கீத மகாத்மியத்தை பற்றி நாம கேட்டோம். இதுலயே இருக்கு, இந்த பாடலை வேணா நான் அப்புறமா போடுறேன். ஜஸ்ட் ஸோ அர்ஜுனனுடைய இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னாக்கா அர்ஜுன விஷாத யோகம் இந்த சாப்டருக்கு, அதாவது பாத்தீங்கன்னாக்கா 2 பக்கத்துல இருக்கக்கூடிய படைகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அணிவகுத்து நிற்கின்றது அந்த குருஷேத்திரம் என்ற ஸ்தலத்துல. சோ அங்க வந்து அந்த 2 படைகளை வந்து பார்த்த பிறகு அர்ஜுனனுடைய தீர்க்கமற்ற தன்மை, அவர் என்னென்ன கொஸ்டின்ஸ் வைக்கிறார், இந்த சாப்டர் முழுவதுமே அர்ஜுனன் வந்து கேட்கக்கூடிய கேள்விகள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா துரியோதனன் 2 தரப்பு படைகளை பற்றி அழகா விவரிக்கிறது. தன்னுடைய குருநாதரான துரோணாச்சாரியாரை வந்து பாத்தீங்கன்னாக்கா குற்றம் காணக்கூடிய அந்த செயல்படுதல், இது எல்லாமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து கவர் ஆகுது. சோ கிருஷ்ணர் 2 படைகளுக்கும் நடுவில் தேரை ஓட்டினார். குருக்ஷேத்திர போரில் போராட அர்ஜுனன் சிரமப்பட்டார். அவர் ஸ்ரீ கிருஷ்ணவிடம் சரணடைந்தார். இதன் விளைவாக இந்த பகவத்கீதை பேசப்பட்டது. சோ பகவத்கீதை ஏன் பேசப்பட்டது அப்படிங்கிறதுக்கான காரணமும் நமக்கு தெரிந்து விட்டது. இது அப்புறமா வேணா கூட பார்க்கலாம். இது போக மாட்டேங்குது, 2 நிமிஷம் தான் கேட். பதம் அவாப்னோதி. அதாவது வாய்ஸ் வரல, அது சவுண்ட் ஆடியோ வரல. அப்படியா? ஆமா.
இப்ப கேக்குறதா பிரபு? கேட்கல மாதாஜி. கேக்குறது மாதாஜி. கேக்குறதா? என்ன கேக்குறது? ஓகே மாதாஜி போட்டுட்டு. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. ஷேர் சவுண்ட். இப்போ ஓகே, இப்போ கிளியரா கேக்குது. अथ गीता अथ गीता महात्म्या गीताशास्त्रम् इदं पुण्यं या पठेत् प्रयता पुमान् विष्णुपदम् अवाप्नोति भयशोकादिवर्जित गीताध्ययनशीलस्य प्राणायामा परस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मा कृतानि च मलनिर्मोचनं पुंसा जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं गीतासुगीतकर्तव्या किमन्ये शास्त्रविस्तरे या स्वयं पद्मनाभस्य मुखपद्मादिनिःसृता भारतामृता सर्वस्वं विष्णोर्वक्त्रद्विनिःसृतं गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते सर्वोपनिषदो गावो दुग्धा गोपालनन्दना पार्थो वत्स सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. முன்னாடி போக மாட்டேன். எஸ், ஸோ பகவத்கீதை, கீதை மகாத்மியம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஸ்லைட்லேயும் இந்த ஸ்லைடும் பார்த்தாச்சு நம்ம. இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா அர்ஜுன விஷாத யோகம். ஸோ நாம் இப்போ இந்த காட்சிக்கு செல்கின்றோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னாக்கா 3 வெவ்வேறு காட்சிகளை பார்க்கின்றோம். இந்த காட்சிகள், இந்த சூழல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து நாம் பார்க்கின்றோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருதராஷ்டிரர் தான் பேசுவார். அவர் வந்து உள்ளுக்குள்ள பயம், ஆனா பேராசை, தன் பிள்ளைகள் சுயநலம், தன் பிள்ளைகள் மட்டுமே வந்து அனுபவிக்கணும் எல்லா நன்மைகளும் அப்படிங்கிற ஒரு சுயநலம் அவருக்கு. உள்ளுக்குள்ள வந்து தர்மம் தான் வெற்றி பெறுன்றது அவருக்கு தெரிந்தாலும் அதர்மம் புரிந்த தன் பிள்ளைகளை அவர் என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா வழிநடத்தி செல்லவில்லை. அதனால பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு உள்ளுக்குள்ள பயம், அந்த கவலை வந்து அந்த கவலை தோய்ந்த முகம் அவருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சென்டர்ல இருக்கிறது வந்து துரியோதனன். ஸோ துரியோதனன் என்ன பண்ணுவான்னாக்கா அவனுக்கும் பயம்தான், ஆனா வந்து அவன் ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் இல்லையா, அரசன், மன்னன் துரியோதனன். ஏன்னா தந்தை வந்து இந்த போர்க்களத்துல வந்து நிற்க முடியாது இல்லையா, அவர் தரப்புல வந்து பாத்தீங்கன்னாக்கா துரியோதனன் தான் அங்க வந்து மன்னனாக இருக்கின்றான். ஸோ அவர் கீழே இருக்கக்கூடிய கமாண்டர்ஸ் எல்லாருமே, அதாவது பாத்தீங்கன்னாக்கா தலைவர்கள், போர் தலைவர்கள் எல்லாருமே அவர் கீழே தான். பீஷ்மர், துரோணர், இவங்க எல்லாருமே. அவன் வந்து பாத்தீங்கன்னாக்கா துரோணாச்சாரியார் கிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 தரப்புல இருக்கக்கூடிய இந்த படைகளை பற்றி பாத்தீங்கன்னாக்கா விளக்குகின்றான்.
அப்பொழுது சொல்லுவாரு, அவர் வந்து அவருடைய குற்றத்தை வந்து சுட்டிக்காட்டி தான் அவர் வந்து அந்த செயலை வந்து செய்வார். ஸோ அந்த கோபமான அந்த இது உள்ளுக்குள்ள வந்து பயம். ஸோ தான் மட்டும்தான் எல்லாத்துலயுமே முன்னுக்கு வரணும். ஸோ இவர் செய்த தவறு இது அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டுவார் துரோணாச்சாரியார். அடுத்து கீழே பாத்தீங்கன்னாக்கா நம்ம அர்ஜுனன் கவலை தோய்ந்த முகம். ஏன்னா 2 பக்கத்துலயுமே சொந்த பந்தங்கள், அதாவது பாத்தீங்கன்னாக்கா அதாவது நண்பர்கள் எல்லாருமே 2 பக்கத்துல இருக்காங்க. இவங்களை எல்லாருமே கொண்டுதான் நாம வந்து இங்க இந்த பிரபஞ்சத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா தர்மத்தை நிலைநிறுத்தணும்ன்ற அந்த சோகம். ஏன்னா கருணை உள்ளம் படைத்த அந்த ஒரு உன்னத பக்தன் அவன் வந்து, அதனால வந்து அவன் உன்னத பக்தனுடைய இயல்பு என்ன தெரியுமா? கருணை. சோ அன்பு கருணை என்பது ஒரு உன்னத பக்தனுடைய இயல்பு. சோ ஒரு உயிர் வாழிய வந்து பாத்தீங்கன்னாக்கா வதைப்பது தவறு அப்படிங்கிற அந்த மனசுல வந்து அவனுக்கு இருக்கு. ஆனா போர் வீரனாக அவன் அதை எண்ணவே கூடாதுன்றதான் பகவான் வந்து சொல்ல ஆரம்பிப்பாரு நெக்ஸ்ட் சாப்டர்ல. ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். திருதராஷ்டிர உவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவஹ மாமகா பாண்டவா சைவ கிமகுருவத சஞ்சயா. திருதராஷ்டிரர் சொல்றாரு, தர்மக்ஷேத்திரம், அதாவது பாத்தீங்கன்னாக்கா தர்மம் என்று தர்மம் கலந்த அந்த இடத்துல, அதாவது பாத்தீங்கன்னாக்கா கஷேத்திரம் என்றால் ஸ்தலம், தர்மம் என்பது தர்மம். சோ அதனாலதான் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா எத்தனையோ தலைமுறைகளுக்கு முன்னாடி, அதாவது பாத்தீங்கன்னாக்கா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தே அந்த தர்மக்ஷேத்திரம் என்று அந்த இடத்திற்கு பெயர். அந்த இடத்தினுடைய பெயர் வந்து குருக்ஷேத்திரம். ஆனா அந்த இடத்துல தர்ம காரியங்கள் எல்லாமே நடந்தது. சோ யக்னங்கள் இதெல்லாமே வந்து தேவர்கள் எல்லாமே வந்து அங்க செஞ்சுட்டு போனதுனாலதான் அங்க வந்து தர்மக்ஷேத்திரம் என்று அதற்கு அந்த ஸ்தலத்திற்கு பெயர் உண்டு. சோ அந்த இப்ப எப்படி நம்ம ஊருக்கெல்லாம் ஒரு பெயர் இருக்கோ அதே மாதிரி அந்த தர்மஸ்தேத்திரம் என்ற அந்த ஸ்தலத்திற்கு ஒரு பெயர் வந்து குருக்ஷேத்திரம். சமவேதா, அதாவது பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே ஒன்று கூடி இருக்கின்றார்கள். அதாவது கௌரவர்களும் சரி பாண்டவர்களும் தரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து படைகளுமே ஒன்று கூடி இருக்கின்றது. எதற்காக ஒன்று கூடி இருக்கிறார்கள்? யுயுத்சவஹ, போர் புரிவதற்காக. மாமகா, அதாவது அது எவ்வளவு சுயநலமான ஒரு வார்த்தை. மாமகா, என்னுடைய பிள்ளைகள். மாமகா அப்படின்னாலே தன்னுடையது. பாண்டவா சைவ, தம்பி பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாண்டவர்கள். அதாவது இங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம், என்டையர் பாண்டவர்களும் கௌரவர்களும் பாத்தீங்கன்னாக்கா குரு வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான், ஒரே குலத்தை சேர்ந்தவர்கள் தான். ஆனா திருதராஷ்டிரருக்கு அந்த ஒரு மன பக்குவமே கிடையாது, பிராட் மைண்டும் இல்லை அவருக்கு. சோ பாண்டவர்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஃபேமிலி ட்ரீல இருந்தே ஒதுக்கி வைக்கக்கூடிய அந்த இதுதான், தன்னுடைய பிள்ளைகள் மட்டும்தான் குரு வம்சம் அப்படிங்கிற அந்த இது. கிம குருவத்த, என்ன செய்தார்கள் சஞ்சயனே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா சஞ்சயனை பார்த்து கேட்கின்றார் ஆக்சுவலி நம்ம திருதராஷ்டிரர். சஞ்சயன் வந்து அவருடைய உதவியாளர், திருதராஷ்டிரருடைய உதவியாளன், நண்பன் எல்லாமே. அவர் வந்து வேத வியாசருடைய சீடனும் கூட. சோ இந்த போர் முனையில என்ன நடக்க போகின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஆவலான சூழ்நிலையில பாத்தீங்கன்னாக்கா திருதராஷ்டிரர் இருப்பார். அதுக்கு வந்து அந்த திவ்ய திருஷ்டியை வந்து நம்ம திருதராஷ்டிரருக்கே கொடுக்குறேன்னு தான் வந்து நம்ம வியாசதேவர் வந்து சொல்வார். ஆனா அங்கே நடக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸை வந்து தன் கண்களால் பார்க்க முடியாது. ஏன்னா தன் பிள்ளைகளை கொன்றால் அதை பார்க்கக்கூடிய அந்த மன தைரியம் வந்து அவருக்கு கிடையாது. அதனால நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிடுவார். அதனாலதான் அவருடைய அசிஸ்டண்டா இருக்கக்கூடிய சஞ்சயனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வேதவியாசர் வந்து கொடுத்து அவருடைய அந்த திவ்ய திருஷ்டியை வந்து பாத்தீங்கன்னாக்கா சஞ்சயனுக்கு வந்து கொடுக்கின்றார். சோ அவரும் அந்த அரண்மனையிலே பாத்தீங்கன்னாக்கா திருதராஷ்டிரருடைய அறையிலிருந்தே பாத்தீங்கன்னாக்கா அங்க போர் முனையில என்ன நடக்கிறது என்பதை வந்து பார்த்து எல்லாத்தையுமே வந்து சஞ்சயன் வந்து பாத்தீங்கன்னாக்கா திருதராஷ்டிரருக்கு சொல்வார். அதனால்தான் வந்து இப்ப அவர் பார்த்துட்டு இருக்காரு இல்லையா, என்ன நடந்துட்டு இருக்கு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வைக்கிறார். இது ஒரே ஒரு ஸ்லோகம் தான் நம்ம திருதராஷ்டிரர் பேசுறது. இங்க வந்து தர்மம் என்பது பாத்தீங்கன்னாக்கா பாண்டவர்கள் தரப்பில் உள்ளது, அதர்மம் என்பது கௌரவர்கள் தரப்பில் இருப்பது. சோ ஒரு பால்ல பாத்தீங்கன்னாக்கா ஏதாவது நம்ம வந்து ஒரு பால்ல வந்து எலுமிச்சம்பழ சாறு விட்டா எப்படி அதுல வந்து பன்னீர் தனியாவும் நீர் தனியாவும் தனித்து வருகின்றதோ, அதுல அந்த பன்னீர்ல மட்டும்தான் நம்மளால ஸ்வீட் செய்ய முடியும் இல்லையா? அதே மாதிரிதான் நல்லவர்களால் மட்டுமே ஒரு நன்மையான காரியத்தை நம்மளால செய்ய முடியும், தர்மத்தை நிலைநிறுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அனாலஜி தான் இந்த பிக்சர் வந்து. சோ இங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம
இந்த எதிர்பார்ப்போட உக்காந்துருந்த திருதராஷ்டிரர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் தளர்ச்சி அடையக்கூடாது அப்படின்னு நினைச்சு சஞ்சயன் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது துரியோதனனை பத்தி கொஞ்சம் நன்னா சொன்னா அவருக்கு வந்து ஒரு திருப்தி ஏற்படும் இல்லையா. அதனால வந்து இங்க துரியோதனன் மேல போக்கஸ் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா நம்ம சஞ்சயன் வந்து ஸ்லோகத்தை வந்து சொல்றாரு. ஆக்சுவலி அங்க என்ன நடக்கிறது அப்படிங்கறது வந்து சொல்ல ஆரம்பிக்கின்றார். பஷ்யை தாம் பாண்டு புத்ரானாம் ஆச்சாரியம் மகதீம் சமூம் வியூடாம் திரௌபத புத்ரேனா தவ சிஷ்யேன தீமதா. அதாவது பாத்தீங்கன்னாக்கா துரியோதனன் என்ன பண்றானாக்கா அவனுடைய இந்த 2 பக்கத்தினுடைய படைகளை பார்த்து விட்டு பாண்டவர்கள் எவ்வளவு அழகாக வியூகம் அமைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு படைபலத்தில் பின்தங்கி இருந்தவர்கள் தான் பாண்டவர்கள். சோ அவர்களுடைய வியூகம் வந்து யாரால் அமைக்கப்பட்டது என்றால் துஷ்டதுய்மனால் அதாவது பாத்தீங்கன்னாக்கா அமைக்கப்பட்டது. துஷ்டதுய்மன் வேற யாருமே கிடையாது, நம்ம திரௌபதியுடைய அண்ணன், துருபத மன்னனுடைய மகன். சோ அதாவது பாத்தீங்கன்னாக்கா துருபத மன்னனும் சரி, நம்ம ஒரு துரோணாச்சாரியாரும் பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் இருவருக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய தந்தை கிட்டதான் வந்து வித்தியை கற்றவர்கள் ஆக்சுவலி. சோ அந்த 2 பேருமே ஒரே அவருக்கு ஒரு கிட்டதான் வந்து கத்துனாங்க. சோ இவர் வந்து போர்க்கலையில வந்து துரோணாச்சாரியார் வந்து நல்லா, அதாவது இஸ் எ டீச்சர் இல்லையா. சோ ஒரு காலத்துல வந்து ரொம்ப வறுமையான ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது உதவி நாடிதான் வந்து துருபத மன்னன் கிட்ட வந்து போவார் ஃப்ரெண்டுன்ற முறையில. அங்க போனா அவர் வந்து உதாசீனப்படுத்துவதால் அவர் எதுவுமே வந்து ஹெல்ப் பண்ணல. அதனால வந்து போர் தொடுத்து போய் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பாதி ராஜ்யத்தை வந்து வாங்கி விடுகின்றார். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா துருபத மன்னர் வந்து அவர் வந்து இது சூளுரைக்கின்றார். நானும் உன்னை அழிக்கிறதுக்காகவே வந்து ஒரு மகனை தவம் இருந்தாது பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யஜ்ஞங்கள் செய்துதான் பாத்தீங்கன்னாக்கா துஷ்டதுய்மனனும் திரௌபதியும் வந்து அக்னியிலிருந்து வரவங்க. சோ அப்படி தன்னை கொல்வதற்காகவே பிறவி எடுத்த அந்த துஷ்டதுய்மனுக்கு கூட பாத்தீங்கன்னாக்கா துரோணாச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னாக்கா அனைத்து போர்க்கலைகளையுமே கற்றுக் கொடுத்தார். தன்னையே கொல்ல போறவருக்கு கூட பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆச்சாரியார் என்ற முறையில பாத்தீங்கன்னாக்கா அவருடைய எந்த வஞ்சனையும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா அவர் சொல்லி கொடுத்தார். அது வந்து மிகப்பெரிய தவறு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்து துரியோதனன் வந்து அவரை பார்த்து சொல்றதுதான் இது, சுட்டி காட்டுறது. இப்ப வந்து பாண்டுவின் மகன்களில் பாத்தீங்கன்னா பஷ்யை தாம், இங்கே பார்க்கணும், அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா பாண்டு புத்திரானாம் ஆச்சாரியாம் மகதீம் சமும், மிகப்பெரிய படை மகதீம் சமும், வியூடாம் அவர்களுடைய வியூகம், துருபத புத்திரன், தவ சிஷ்யேனா அவருடைய தவ இதனால்தான் அவர் வந்து பிறந்தான், தீமதா எவ்வளவு திறமையாக, அதாவது இன்டெலெக்ட், அதாவது பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனமாக அவர்கள் வந்து அழகா வியூகத்தை அமைத்திருக்கிறார்கள் அப்படிங்கறத வந்து சொல்றார். இந்த வியூகம் அமைக்கிறது எல்லாம் கூட பாத்தீங்கன்னாக்கா துரோணாச்சாரியார் தான் சொல்லி கொடுத்தார் அப்படிங்கறது வந்து இங்க வந்து மீண்டும் ஒரு குறையாக குற்றமாக சொல்கின்றார். அது எதுக்கு சொல்றாருனாக்கா அதே லீனியன்சி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா இரக்கத்தினால வந்து பாண்டவர்களுக்கு வெற்றி வாகை சூடுவதற்காக இவர் வந்து போர் முனையில வந்து சரியா போர் புரியாம போயிட போறாரு அப்படிங்கிற ஒரு கவலையினாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா முன்னாடியே ஒரு பேலன்ஸ்டு கண்டிஷன் வரணும் இல்லையா. துரோணாச்சாரியார் பாகுபாடு இல்லாம வந்து போர் புரியணும், எப்பவுமே பாண்டவர்கள் பக்கம் தானே அவரு அப்படின்னு அந்த இதை டிஃபரன்சியேஷன் காட்டக்கூடாதுன்றதுக்காக வந்து பின்னாடியும் ஒரு தவறு வரக்கூடாது என்பதற்காக தான் மன்னன் வந்து துரியோதனன் வந்து இது சொல்ல ஆரம்பிக்கின்றான். சோ இவ்வாறாக இந்த 3வது ஸ்லோகத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா இரு தரப்பில் இருக்கக்கூடிய மிக பெரிய மகாரதர்கள், இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா கௌரவர்கள் பக்கம் பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியர், அஸ்வத்தாமன், விகர்ணன், அப்புறம் வந்து சல்லியன், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க பக்கம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா காஷிராஜன், குந்தி போஜன், விராடன், அதுக்கப்புறம் துருபதன், அதுக்கப்புறம் பாண்டவர்கள், இவங்க எல்லாருமே இந்த பக்கம் இருக்கக்கூடிய மற்றும் திரௌபதியுடைய பிள்ளைகள், அதுக்கப்புறம் வந்து சுபத்ரையினுடைய மகன், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் படையில வந்து நின்று இருக்காங்க. 2 பக்கத்தினுடைய பலைபலத்தை எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகா வந்து பாத்தீங்கன்னாக்கா துரியோதனன் வந்து வர்ணிப்பார் ஆக்சுவலி. சோ அதெல்லாம் வர்ணிச்ச பிறகு பாத்தீங்கன்னாக்கா கடைசியில சொல்வாரு, நம்ம பாட்டனார் வந்து பீஷ்மருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், எல்லாருமே நீங்க எங்கெங்க அந்த லொகேஷன்ல, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு வியூகத்துல போய் நின்னாதான் பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு ப்ரொடெக்ஷன், ஏன்னா வயதாகி விட்டது,
அதனால அவ்வளோ பெரிய படை நமக்கு இருக்கு. நம்ம பாட்டனார் அளவிட முடியாத படைபலத்தை வந்து அவர் வந்து அமைச்சு வச்சிருக்காரு. ஆனா அவங்க பக்கம் பாத்தீங்கன்னாக்க லிமிட்டட் தான் இருக்கு. இருந்தாலும் அவருக்கு நாம வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவார். சொன்ன பிறகு நம்ம பீஷ்மர் தேவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் வந்து சங்கொலியை முழங்குகின்றார். சோ அவர் அந்த சங்கொலி முழங்கின பிறகு எல்லாருமே இரு தரப்புல இருக்கக்கூடியவங்களும் வந்து தத்தம் சங்குகளை எல்லாமே எடுத்து ஒலிக்க ஆரம்பிக்கிறார்கள். சோ அதுல வந்து நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாத்தீங்கன்னாக்கா அவருடைய சங்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஞ்சஜன்யம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அர்ஜுனர் வந்து தேவதத்தம். அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா தர்மர் வந்து பாத்தீங்கன்னா யுதிஷ்டர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அனந்த விஜயம், நகுலன் சகாதேவன் வந்து சுகோஷம் மற்றும் மணிபுஷ்பகம். சோ இந்த 5 விதமான சங்குகள். அதுக்கப்புறம் வந்து பீமன் வந்து பவுண்ட்ரம். சோ இந்த மாதிரி அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே தெய்வீக சங்குகள் ஆக்சுவலி. சோ இதுக்கெல்லாமே பின்னாடி ஸ்டோரிஸ் இருக்கு. ஸோ பாஞ்சஜன்யம் என்று எதுக்கு வந்தது அப்படிங்கிறதுக்கான ஸ்டோரியும் உண்டு ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி அந்த அந்த அத்தகைய தெய்வீக சங்குகள் எல்லாமே, அதுக்கப்புறம் சங்குகள் பறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒலிக்க ஆரம்பிக்கின்றன. அது எப்படின்னாக்கா வானத்துக்கும் பூமிக்கும் இடையில பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய வைப்ரேஷன், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய அதிர்வுகள், அந்த சவுண்டு பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவுமே பெருசா இருக்கக்கூடிய அந்த சவுண்டு பாத்தீங்கன்னா கேட்கும் பொழுது நம்ம திருதராஷ்டிரருடைய பிள்ளைகளுக்கு வந்து அவங்களுடைய ஹிருதயங்கள் எல்லாமே சிதறி போயின பயத்தினால் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம படிக்க போற ஸ்லோகம் ஆக்சுவலி. பல்வேறு அதாவது பாத்தீங்கன்னா சகோஷோ தார்த ராஷ்டிராணாம் ஹிருதயானி வியதாரயத் நபஷப்ரீதிம் சைவ துமுலோ அபியனுதாய நாதயன். அதாவது பாத்தீங்கன்னாக்கா பல்வேறு சங்கொலிகளின் முழக்கம் பேரொலியாக எழுந்து, அதாவது பாத்தீங்கன்னாக்கா இந்த இரண்டு தரப்பிலுமே பாத்தீங்கன்னாக்கா சங்கொலிகள் முழங்குகின்றன. பூமி எவ்வாறு இருக்கிறது அந்த சப்தம் என்றால், பூமிக்கும் வானத்துக்கும் நடுவுல பாத்தீங்கன்னாக்கா இடையிலான அந்த தூரத்துல பாத்தீங்கன்னா நடுங்குமாறு எதிரொலிக்க திருதராஷ்டிரருடைய பிள்ளைகளுடைய மனங்கள் பாத்தீங்கன்னாக்கா இதயங்கள் வந்து சிதறி போயின அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல வந்து முடிக்கிறார். ஏன்னா இதனுடைய எதுக்கு அவங்களுக்கு பயம் வந்ததுன்னாக்கா அந்த ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தர்மக்ஷேத்திரம். அதனால கண்டிப்பாக தர்மம் தான் ஜெயிக்கும். இன்னொன்னு அதே ஸ்தலத்துலதான் பாத்தீங்கன்னாக்கா நம்ம பரசுராமரும் பாத்தீங்கன்னாக்கா அதர்மம் புரிந்த சத்திரியர்களை வந்து வதைத்தார் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். சோ அதுக்கு அடுத்து வந்து தெய்வீக தேர், அதாவது அர்ஜுனனுடைய தேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அக்னி தேவர் கொடுத்த தேர். அக்னி தான் பாத்தீங்கன்னாக்கா த பியூரஸ்ட் ஃபார்ம், அதாவது பாத்தீங்கன்னாக்கா தூய்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது அந்த தூய்மையான இதுக்கு வந்து எப்பவுமே நம்ம அக்னி தான் சாட்சியா சொல்லுவோம். சோ அப்படிப்பட்ட அக்னி தேவர் கொடுத்த தேரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய காண்டீவம், அதுக்கப்புறம் அதாவது பாசுபதாஸ்திரம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிர்ஷ்ட தேவதையும் பாத்தீங்கன்னாக்கா பகவானுடைய ஹிருதயத்திலே எப்பொழுதுமே இருக்கக்கூடிய லக்ஷ்மி தாயார். அதுக்கப்புறம் வந்து நம்ம பகவானும் பார்த்த சாரதியாக அங்கே இருக்கார். சோ இத்தனையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கும் மேல வந்து ஹனுமன் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர்களுடைய அந்த கொடியில பாத்தீங்கன்னாக்கா ஒரு சின்னமாக உட்கார்ந்துருக்கார், அதாவது எம்பளம். சோ அவருடைய அந்த கொடியில உட்கார்ந்துட்டு இருக்காரு அவர் வந்து. சோ இது எல்லாமே இவங்களுக்கு வந்து பாசிட்டிவ். சோ அதுக்கு மேல இவங்க தர்மத்தை, அவங்களுடைய சுபாவமே தர்மத்தின் பால் இருப்பதால் இது எல்லாமே சேர்ந்து இவங்களுடைய வெற்றிக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக பாசிட்டிவ்னஸ். சோ அதெல்லாமே நினைச்சுதான் பாத்தீங்கன்னாக்கா இந்த சப்தங்கள் வரும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா திருதராஷ்டிரருடைய பிள்ளைகளுக்கு பயத்தினால ஹிருதயங்கள் சிதறி போயின. சோ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னாக்கா 5 டாபிக்ஸ் நம்ம படிக்க போறோம். இப்போ வந்து இந்த ஸ்லோகம் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னாக்கா நம்ம அர்ஜுனன் வந்து சொல்லுவார், சோ சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபைய அச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பாத்தீங்கன்னாக்கா சேனையும் உபயோர், அதாவது பாத்தீங்கன்னா 2 தரப்பு இருக்கக்கூடிய சேனைகளுக்கு மத்தியில வந்து பாத்தீங்கன்னாக்கா ரதத்தை ஸ்தாபனம், அதாவது நிறுத்துங்கள். அச்சுதா என்றால் தவறி விழாதவர். அதாவது பாத்தீங்கன்னாக்கா பகவான் இந்த பௌதிக உலகத்திற்கு சம்பந்தப்பட்டவர் கிடையாது. நாம் எல்லாரும் தான், இந்த ஜீவாத்மாக்கள் மட்டும்தான் இந்த உலகத்திற்கு சம்பந்தப்பட்டவர்கள். அவர் வந்து பரமாத்மா. சோ அவரிடம் இருந்துதான் இது அனைத்தும் தோற்றுவிக்கப்பட்டன. சோ ஆனா அவர் வந்து இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கறத வந்து நாம தெரிஞ்சுக்கணும். சோ இந்த 5 விதமான
நிலைகளை வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம அர்ஜுனன் வந்து அவருடைய உடல் நடுக்கம், எதனால வந்து போர் புரிய மாட்டேன் அப்படிங்கறது எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிப்பார். சோ 2 படைகளுக்கு மத்தியில எடுத்துட்டு போய் நின்ன பிறகு அர்ஜுனன் வந்து வில்லையும் அம்பையும் எடுத்துட்டு யார் கூட நம்ம போர் புரியணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா இலக்கு எடுக்கணும்ன்றதுக்காக பார்ப்பார். அப்ப பார்க்கும் பொழுது எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியர் எல்லாருமே பார்த்தப்போ அவருக்கு வந்து கருணையால பாத்தீங்கன்னாக்கா இரக்க குணம், யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த தெய்வீக அம்சம் உடையவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நிலை, அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஒரு பக்தனானவனுக்கு கண்டிப்பாக ஒரு எலிஜிபிலிட்டி, ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி என்னன்னாக்கா இரக்கம் தான். ஸோ அந்த இரக்கத்தினால பாத்தீங்கன்னாக்கா அவனுக்கு வந்து கை கால்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்கின்றன, வாய் உலர்கின்றது, கைகளில் இருக்கக்கூடிய காண்டீபமும் நழுவ ஆரம்பிக்கின்றது. ஸோ அந்த நிலைக்கு வந்து அவன் தள்ளப்படுகின்றான். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் இரக்கத்தினுடைய இது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் இந்த போர்னுடைய விளைவுகள் பாத்தீங்கன்னாக்கா இந்த வம்சமே அழிய போகின்றது, அதனால வந்து எந்த நன்மையும் கிடையாது இல்லையா. சோ நன்மையே இல்லாதப்ப நமக்கு என்ன ஹாப்பினஸ் வரப்போகுது, சந்தோஷம் என்ன இருக்க போதாங்க, ஒண்ணுமே இருக்காது. அது செகண்ட் காரணமா அவன் சொல்லுவான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாவ செயல், ஒரு உயிரை கொல்வது பாவம் அப்படின்ட்டு வந்து வேதங்கள் பிரகாரமே சொல்லி இருக்கிறது. இத்தனை உயிர்களை கொன்று நாம இந்த உலகத்தை ஆளணுமா, அதனால வரக்கூடிய உலகமே வந்தா கூட எனக்கு இந்த போர் புரியறதுக்கு நான் தயாராக இல்லைன்னு சொல்லிடுவான். அடுத்து வந்து குடும்ப பாரம்பரியம். சோ குடும்ப பாரம்பரியம் என்றால் வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா போர் முனையில வந்து நின்றுட்டு இருக்கும் பொழுது, சோ வீட்டுல ஒரு தந்தையாகப்பட்டவர் போர் முனையில வந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது அங்கே இறப்பு என்பது அவருக்கு ஏற்பட்டு விட்டால் அங்கே வீட்டுல இருக்கக்கூடிய தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் பாத்தீங்கன்னாக்கா பாதுகாப்பு என்பது கிடையாது. எப்பொழுதுமே பெண்களையும் பிள்ளைகளையும் ரட்சிக்கப்பட வேண்டியது, ஆக்சுவலி அவங்களை எப்பவுமே நம்ம ரட்சிக்கணும். ஸோ அவங்க வந்து they need to be protected. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பெண்களுக்கான ப்ரொடெக்ஷனும் இல்லாம போயிடுறது, அதனால பெண்களும் கலங்கப்படுகிறார்கள். வர்ண சங்கரம் என்பது பாத்தீங்கன்னாக்கா அன்வான்ட் பாப்புலேஷன், அதனால வரக்கூடிய தேவையற்ற சந்ததிகள், அந்த தேவையற்ற சந்ததிகள் பாத்தீங்கன்னாக்கா முன்னோர்களுக்கு கருமாதிகள் கொடுப்பதில்லை, அதாவது ஸ்ராத்தம் செய்ய மாட்டாங்க. அவ்வாறு கருமாதிகள் செய்யவில்லை என்றால் முன்னோர்கள், அப்படிப்பட்ட முன்னோர்கள் எல்லாமே சதா சர்வ காலமும் நரகத்தில் உழல்வதாக ஷீட பரம்பரை வாயிலாக நான் கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அர்ஜுனன் வந்து சொல்ல ஆரம்பிப்பார். ஸோ அதனால வந்து ஃபேமிலி வெல்ஃபேர், அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஒரு குடும்ப நன்மைக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னாக்கா தடைப்பட்டு விடுகின்றது. ஸோ இந்த 4 காரணங்களை சொல்லி அவனுக்கு வந்து நான் ஒரு போர் வீரன், போர் புரியணும், ஆனா இந்த காரணங்களால எனக்கு போர் புரியணும்ன்ற அந்த மனசு வரல. அதனால வந்து இரு மனம் அப்படின்னாக்கா இன்டெசிஷன், எந்த டிசிஷனும் அவனால எடுக்க முடியறது கிடையாது. ஸோ அந்த டிசிஷன், அந்த மாதிரி ஒரு நிலைக்கு அவன் வந்து தள்ளப்படுகின்றான். ஸோ இப்ப நாம பார்க்க போறது அதுதான். ஸோ நீங்கள் எதை தொடர்பு படுத்தலாம்? இரக்கம், இன்பமின்மை, பாவச் செயல், குடும்ப பாரம்பரியம், இருமனம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அர்ஜுனர் இரக்கத்துக்கான காரணங்கள் பத்தி நம்ம வந்து அவர் என்ன காரணம் கொடுக்கின்றார் என்று பார்க்கணும். அர்ஜுன உவாச்ச திருஷ்டவேமம் ஸ்வஜனம் கிருஷ்ணா யுயுட்சும் சமுபஸ்திதம் சீதந்தி மம காத்ராணி முகம் சா பரிசுஷ்யதி. ஸோ அர்ஜுனர் வந்து பாத்தீங்கன்னாக்கா சொல்கின்றார் உவாச்ச. ஸோ போரிடும் திருஷ்டவேமம், அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் திருஷ்டவேமம் அவர் முன்னாடி பார்த்துட்டு இருக்கார். ஸ்வஜனம், ஸ்வஜனம் என்றால் தன்னுடைய உறவினர்கள். ஆக்சுவலி யுஜுட்சம் போரிட போகக்கூடிய அந்த மன இதோட வந்து இருக்காங்க. சமுபஷ்டிதம் முன்னே கூடிய நண்பர்கள். சீதந்தி மம காத்ராணி முகம் சா பரிசுஷ்யதி, உறவினர்களை கண்டு பாத்தீங்கன்னாக்கா என் உடல், அத மம காத்ராணி அவருடைய உடல் பாத்தீங்கன்னாக்கா அங்கங்கள் நடுங்கி, வாய், முகம் என்றால் வாய், உலர்வதை வந்து உணர்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனர் வந்து சொல்ல ஆரம்பிப்பார். சோ ஏன்னா எல்லாருமே இறந்து, ஏன்னா எல்லாருமே இப்ப உடலால ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கார் பகவான். அதுக்கான விளக்கத்தை நெக்ஸ்ட் நாளைக்கு சாப்டர்ல சொல்லுவார். நெக்ஸ்ட் இன்பமின்மை அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்லோகம். நசஸ்ரோயோ அனுபஷ்யாமி ஹத்வா ஸ்வஜனம் ஆஹவே நகாங்ஷோ விஜயம் கிருஷ்ணா நாச ராஜ்யம் சுஹானிச்ச. அதாவது பாத்தீங்கன்னாக்கா எனக்கு ராஜ்யமும் வேண்டாம், வெற்றியும், இதனால் வரக்கூடிய வெற்றியும் எனக்கு தேவையில்லை, ராஜ்யமும் தேவையில்லை,
அப்படி நான் என்னுடைய சொந்த உறவினர்களை கொல்வதால் எனக்கு என்ன லாபம் அப்படின்ற ஒரு கொஷின் வந்து முன்னாடி வைப்பார். அதனால எனக்கு எந்த ஒரு இன்பமும் கிடையாது அப்படிங்கறத வந்து சொல்வார். சொந்த உறவினரை இப்போரில் கொல்வதால் என்ன நன்மை வரும், சோ என்ன, அதாவது அனுபஷ்யாமி, என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நன்மை வரும் என்பதை என்னால் காண முடியவில்லை. சோ இதில் பெறக்கூடிய வெற்றி நகாங்ஷே விஜயம், அதாவது காங்ஷே விஜயம், வரக்கூடிய அந்த வெற்றி வந்து எனக்கு ராஜ்யமும் வெற்றியும் எனக்கு இன்பத்தையோ நான் விரும்பவில்லை. சுகானிச மீன்ஸ் இன்பம், அதாவது ஹாப்பினஸ், அதுவும் எனக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறார் அவர் வந்து. சோ பாவ செயல், நெக்ஸ்ட் பாவ செயலுக்கான இந்த விளக்கம் ஸ்லோகம். ஆக்சுவலி பாபம் ஏவாஸ்ரயே தஸ்மான் ஹத்வைவதான் ஆததாயின தஸ்மான் நாரஹ வயம் ஹந்தும் தார்தராஷ்டிரான் சபாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகினா ஷியாம மாதவா. பாத்தீங்கன்னாக்கா அந்த தரப்புல இருக்க அதர்மம் புரிபவர்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா அக்கிரமக்காரர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆஸ் பர் வேதங்கள் பிரகாரமே அக்கிரமக்காரர்கள் வந்து 6 வகையாக இந்த ஸ்லோகத்துல நீங்க போய் படிச்சீங்கன்னாக்கா கொடுத்திருப்பாங்க டீட்டெயிலா. அதாவது ஒருவருக்கு உணவில் விஷத்தை கொடுப்பது, அடுத்தவர்களுடைய பொருளை அபகரிப்பது, ஒரு செல்வந்தனுடைய பொருளை வந்து முழுமையாக எடுத்து விடுவது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வாழ்கின்ற வீட்டுக்கு வந்து நெருப்பு வைக்கிறது, அடுத்தவருடைய மனைவியை கவர்வது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அதாவது அடுத்தவருடைய நிலத்தை வந்து அபகரிப்பது, இந்த மாதிரியான செயல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா அக்கிரமக்காரர்கள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்கள் இந்த செயல்களை செய்வதால் அவர் யார் ஒருவராவது இந்த செயலை செய்யும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு பாவ விமோசனம் என்பது கிடையாது. சோ அப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்கள் இதுல பாத்தீங்கன்னாக்கா துரியோதனன் வந்து பீமனுக்கு வந்து சின்ன வயசுலயே நஞ்சை கலந்து கொடுத்தவன் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அந்த அவங்க வந்து அரக்கு மாளிகையில போய் இருக்கும் பொழுது அந்த அரக்கு மாளிகையே வந்து பாத்தீங்கன்னாக்கா எரித்தவன். சோ இந்த மாதிரி அவன் வந்து பாவங்களை வந்து செய்திருக்கான். சோ அதாவது பாத்தீங்கன்னா மன்னிப்பே இல்லாத பாவங்கள் வந்து செய்திருப்பவர்கள் தான் அதாவது கௌரவர்கள். சோ அப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்களை கொன்றால் நமக்கு பாவமே வந்து சேரும் அப்படின்னு சொல்றார் யாரு, அர்ஜுனர். எனவே திருதராஷ்டிரன் மகன்களையும் நம்ம நண்பர்களையும் கொல்லுதல் நமக்கு சரியானது அல்ல. சோ யாரையுமே கொல்றது பாவம் தான். ஆனா இவர்கள் அவ்வளவு அக்கிரமக்காரர்களாக இருந்தாலும் அவர்களையும் நான் கொன்றாலும் எனக்கு பாவம் தான் வரும். அதிர்ஷ்ட தேவதையின் கணவனே, அதாவது பாத்தீங்கன்னாக்கா மாதவா, மா என்றால் தாயாரை குறிக்கின்றது. தாயாருடைய உரிமையாளர் யாரு, நம்ம பகவான். சோ அதனால வந்து மாதவா என்பதற்கான மீனிங் அதுதான். அச்சுதா, மாதவா, அதுக்கப்புறம் மதுசூதனா, மது என்ற அரக்கனை அழித்ததால் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மதுசூதனா அப்படிங்கிற நாமம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அர்ஜுனர் வந்து மதுசூதனா அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்றது எதுக்குனாக்கா தன்னுடைய அறியாமை என்னும் அந்த அரக்கனை அழிப்பதற்கான மார்க்கத்தை காட்டும்படிதான் அவர் வந்து கேட்பார். சோ நமது சொந்த உறவினரை கொலை செய்துவிட்டு நாம் எவ்வாறு மகிழ்ச்சி அடைய முடியும், இதனால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கின்றார். அது ஆஸ் எ நார்மல் பர்சனா நாம் எல்லாரும் கூட நினைக்கக்கூடிய ஒன்றுதான் இல்லையா. ஒரு சொந்த உறவினருக்கு நாம தீங்கு செய்து விட்டு அதனால நமக்கு வரக்கூடிய நன்மை என்ன, லாபம் என்ன, மகிழ்ச்சி என்ன, எதுவுமே வந்து நமக்கு வந்து நிலைத்தவே கிடையாது அப்படிங்கிறது வந்து இங்க வந்து சொல்றார். பாவம் தான் நமக்கு வரும். குடும்ப பாரம்பரியம், இதுவும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எதிமாம் அப்பிரதிகாரம் அசஸ்திரம் சஸ்திர பானய தார்தராஷ்டிரானே ஹன்யுஸ் தன்மே ஷேம தரம் பவேத். அதாவது அவ்வாறு செய்யாமல் அந்த அக்கிரமக்காரர்களை நான் கொல்லாமல் ஆயுதம் இன்றியும் எதிர்ப்பு காட்டாமலும், அதாவது பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு எதிர்ப்பே காட்டாமலும் நிராயுத பாணியாக அவர்களால் கொல்லப்படுவதே சால சிறந்ததாக நான் கருதுகின்றேன் சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. தன்மே ஷேமதரம் பவேத், அதுவே எனக்கு ஷேமமாகி விடுகின்றது அப்படின்ட்டு சொல்றார். ஆயுதமின்றியும் எதிர்த்து போரிடாமலும் இருக்கின்ற என்னை ஆயுதம் தாங்கிய அந்த திருதராஷ்டிரன் மகன்களால் போரில் கொல்லப்பட்டால் அதுவே எனக்கு அதிக நன்மை கொடுக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்கின்றார். நெக்ஸ்ட் இருமனம். சோ இப்போ இந்த 4 காரணங்களை சொன்னதுனால அவர் வந்து கன்ஃபியூஷன் ஸ்டேட். ஒண்ணு பயம்ன்றது என்னன்னாக்கா உயிர்வாழிகளை நாம வந்து கொள்கின்றோமே அப்படிங்கிற அந்த கருணை உள்ளத்தால் வரக்கூடிய பயம்.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா போர் வீரனாக அவர் கண்டிப்பாக போர் புரிந்துதான் ஆக வேண்டும். ஸோ இந்த ரெண்டு டுவாலிட்டிஸ் நம்ம எல்லாருக்குமே இந்த இரண்டு மனம் உண்டு. ஸ்திரமான புத்தி வந்து பாத்தீங்கன்னாக்கா யாருக்கு வரும்னாக்கா ஞானத்தை யார் ஒருத்தர் வந்து விருதி செஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே ஸ்திரமான புத்தி இருக்கும். இல்லைன்னா எப்பொழுதுமே டபுள் மைண்டடா தான் நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுப்போம். சஞ்சய உவாச்ச ஏவம் உக்த்வார்ஜுன சங்கேய ரதோ பஸ்த உபாஷித விஸ்ருஜஸ்ய சசஸ்ரம் சாபம் சோக சம்விக்ன மானச. ஸோ இவ்வாறு சொல்லிட்ட பிறகு அவர் வந்து அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னாக்கா வில்லையும் அம்பையும் ஒரு புறம் வைத்து விட்டு, அதாவது அந்த தேரிலே பாத்தீங்கன்னாக்கா சோகத்தோடு உட்கார்ந்து விடுகின்றான். அவனுக்கு கவலை. ஸோ மனம் வருத்தப்பட்ட அந்த மனதோட பாத்தீங்கன்னாக்கா உட்கார்ந்து போர்க்களத்தில் இவ்வாறு பேசிய அர்ஜுனன் தனது வில்லையும் அம்புகளையும் ஒரு புறம் எரிந்து விட்டு ரதத்தில் அமர்ந்து விட்டான். அவனது மனம் சோகத்தால் மூழ்கி உள்ளது. ஸோ இதோட இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து முடிஞ்சது. திருதராஷ்டிரருடைய விசாரணை என்ன விசாரணை, அதுல முக்கியமான வார்த்தை என்னன்னாக்க சமஸ்கிருத வார்த்தை கிம குருவத்த சஞ்சயா, என்ன செய்தார்கள் சஞ்சயனே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து துரியோதனனுடைய பயம் எதனாலனாக்கா அந்த பக்கம் இருக்கக்கூடிய படையும் பாத்தீங்கன்னாக்கா அவனுக்கு பெருசா தெரியறது. படை பலத்துல பாண்டவர்கள் வந்து பின்தங்கி இருந்தாலும் அவர்கள் அமைத்திருந்த அந்த வியூகம் பார்த்து அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பயத்தை கொடுத்தது. சங்குகள் முழங்குதல், அதனுடைய விளைவுகள் என்ன ஆச்சுனாக்கா திருதராஷ்டிரருடைய பிள்ளைகளுடைய ஹிருதயங்கள் சிதறின. அர்ஜுனனுடைய கவனிப்பு, அதாவது பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய உறவினர்கள், தன் தரப்புல இருக்கக்கூடியவங்க சரி, அந்த பக்கம் இருக்கவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா சொந்த பந்தங்கள் தான். அதை பார்த்த பிறகு அவனுடைய உடல் நடுக்கம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா வாய் உளறுதல், கையில இருந்த காண்டீவமும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நழுவுகின்றது. அர்ஜுனன் போராடுறதுக்கான காரணங்கள் பாத்தீங்கன்னாக்கா அப்பிரதிகாரம் அசஸ்திரம், அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஆயுதமின்றி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்களால் கொல்லப்படுவதே சால ஆசஸ்திரம். சஸ்திரம் என்றால் ஆயுதம், ஆசஸ்திரம் என்பது ஆயுதமற்று. சோ ஆயுதமற்று நான் வந்து அவர்களை எதிர்த்து அபதிகாரம், அதிகாரம் என்றால் அதிகாரமாக இருக்கிறது, அதிகாரமற்ற நிலையில் அதை பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கே அடங்கி போயிடுறது. சோ அந்த நிலையில போயிட்டு நான் வந்து அவர்களிடத்தில் சரணாகதி அடைந்தால் அவர்களால் கொல்லப்படுவதே சால சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இதோட இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் இன்னைக்கு முடிஞ்சது. ஐ திங்க் கிருஷ்ண பிரபு நீங்க இது போடுறீங்களா? போல் போடுங்க. நம்ம ராதிகமா வந்திருக்காங்களா? டவுட்டே நினைக்கிறேன். சீதாராம் பிரபு இருக்காரு. ஓகே, ஸ்டோரி டெல்லிங் மாதாஜி தானே வருவாங்க. இன்னைக்கு ஸ்டோரி கிடையாது, ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்டோரி. ஓகே, நோ ப்ராப்ளம், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே பிரபு, நீங்க வாசிக்கிறீங்களா? உங்க குரல் கேட்க வாசிக்கிறேன். பகவத்கீதை திருதராஷ்டிரருக்கு யாரால் எடுத்துரைக்கப்பட்டது? கிருஷ்ணர், அர்ஜுனன், சஞ்சயன், துரியோதனன். அர்ஜுனனின் வில்லின் பெயர் என்ன? அனந்த விஜய மற்றும் தனஞ்சயன், சகோஸ்ட மற்றும் பாஞ்சஜன்ய அண்டு தேவதத்த. மேலே உள்ளவற்றில் எதுவும் இல்லை. கிருஷ்ணரின் சங்கின் பெயர் என்ன? தேவதத்தம். எல்லாரும் போல்ஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. தேவதத்தம் உங்களுடைய நாலேஜ்க்காக தான் பண்ணுங்க. சுகோஷம். அர்ஜுனுடைய தேரின் கொடியில் யாருடைய உருவம் சித்தரிக்கப்பட்டிருந்தது? பாம்பு, சிங்கம், போர்வால், ஹனுமான். அர்ஜுனுடைய தேர் யாரிடமிருந்து அன்பளிப்பாக பெறப்பட்டது? இந்திரன், வருணன், அக்னிதேவன், யமன். டவுட்ஸ் இருந்தா அன்மியூட் பண்ணி கேட்கலாம். சதீஷ் பிரபு, நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். எல்லாரும் போல்ஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. குவிஸ் லிங்க், குவிஸ் கூட நம்ம இன்னைக்கு உங்களுக்கு டெமோ கொடுத்துடலாம் பிரபு. தட் வில் பி பெட்டர். இல்லைன்னா கஷ்டமாயிடும்.
எல்லாரும் அந்த குவிஸ் அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ இந்த சாட்ல வந்து நான் ஒரு லிங்க் போடுறேன். கிருஷ்ணா பிரபு, நீங்க அந்த குவிஸ் லிங்க் எடுத்து போட்டுறீங்களா? அந்த இதுல 3 குரூப்லயும் போட்டு விட்டுருங்க. இதுதான் குவிஸ் லிங்க் பண்ணிட்டு ஸோ அவங்க அட்டென்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ நான் இந்த சாட்ல வந்து குவிஸ் லிங்க் போட்டிருக்கேன். அந்த குவிஸ் லிங்க் தான் நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த குவிஸ் லிங்க் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லிங்க் ஓப்பன் பண்ணும்போது இந்த பேஜ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ரோல் பண்ணணும். ஸோ ஒரு வீட்டில் 2 பேர் நீங்கள் இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் மொபைல் நம்பர், டிஃப்ரெண்ட் மொபைல் அதை மெயில் ஐடி போட்டு தான் நீங்கள் வந்து குவிஸுக்கு நீங்கள் என்ரோல் பண்ணணும். கிளாஸ் நீங்கள் ஒரே லாகின்ல உட்காந்து அட்டென்ட் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஐடிஸ்ல, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி இருக்கணும். 2 பேர் வந்து ஒரே ஐடி யூஸ் பண்ணீங்கன்னாக்கா சர்டிஃபிகேட் வர்றது ப்ராப்ளம் ஆயிடும். அதனால வந்து அந்த தவறை நீங்க செய்யக்கூடாது. அதனால வந்து ஒருத்தருக்கு ஒரு மெயில் ஐடி, ஒரு ஃபோன் நம்பர். ஸோ அது மாதிரி வந்து இந்த கிளிக் டு லாகின் அப்படிங்கிற இந்த இது வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னாக்கா இங்க வந்து உங்களுக்கு யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் லாகின் என்ற இந்த பட்டன் இருக்கு. ஃபர்கெட் பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்கன்னா இதை போயிட்டு கிளிக் பண்ணீங்கன்னாக்கா இங்க வந்து யூசர் நேம் வந்து நீங்க வந்து இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. நீங்க எந்த இமெயில் ஐடியில நீங்க வந்து என்ரோல் பண்ண போறீங்களோ அந்த இமெயில் ஐடியை நீங்க கொடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு டம்மி பாஸ்வேர்ட் நீங்க இந்த அக்கௌண்ட்டுக்காக நீங்க செட் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடியுடைய பாஸ்வேர்டு இதுல செட் பண்ணாதீங்க, ஓகேங்களா? அது செக்யூரிட்டி இஷ்யூஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ உங்களுடைய பர்சனல் இது நீங்க சேஃப்டி எப்பவுமே. ஸோ இது வந்து ஒரு டம்மி பாஸ்வேர்ட் நீங்க செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னாக்கா நியூ யூசர், ஏன்னா நீங்க இப்பதான் என்ரோல் பண்ண போறீங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு வாட்டி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாக்க தான் யூசர் ஐடி பாஸ்வேர்டு அங்கே போட முடியும். ஸோ நியூ யூசர் என்ன பண்ணும் பொழுது இங்க போயிட்டு நீங்க வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல போயிட்டு நீங்க வந்து உங்களுடைய யூசர் நேம் வந்து இமெயில் ஐடி கொடுத்துருங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நான் இப்போ என்னுடைய இமெயில் ஐடி கொடுக்குறேன். நான் கிரியேட் பண்ண போறதில்ல, ஏன்னா இந்த ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கிறதுனால அது ஒத்துக்காது. ஸோ அதனால என்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும்ன்றதை மாத்திரம் நான் வந்து காட்டிடுறேன். ஸோ என்னுடைய இமெயில் ஐடி, என்னுடைய பெயர், முழு நேம், ஃபுல் நேம் எழுதணும். நீங்க ஷார்ட் நேம்ஸ் எழுதாதீங்க. ஸோ முழு பெயர் எழுதினாதான் சர்டிஃபிகேட்ல உங்களுக்கு வரும். அப்படி இல்லைன்னா கூட நீங்க லாகின் ஆன பிறகு ரைட் சைட்ல வந்து அங்க போய் உங்களுடைய ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்கும், அதுல போயிட்டு உங்க பேரை வந்து நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனா இங்க கொடுக்கும் பொழுதே நீங்க வந்து ஃபுல் நேம் கொடுத்துருங்க. ஸோ உங்களுடைய முதல் பெயர், இரண்டாவது லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் ரெண்டும் கொடுத்துருங்க. உங்களுடைய இமெயில் ஐடி, நான் யூசர் நேமும் இமெயில் ஐடியே கொடுத்துருக்கேன். ஸோ நான் என்னுடைய இமெயில் ஐடியும் நான் அதை தான் கொடுக்க போறேன். ஸோ அதை இங்க வந்து நீங்க வந்து செட் பண்ண போகிற பாஸ்வேர்ட், இந்த குவிஸ் ப்ரோக்ராம்காக நீங்க என்ன செட் பண்றீங்களோ அந்த பாஸ்வேர்டு தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ டம்மியா நான் வந்து கொடுக்க போறேன். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த ஐ எம் நாட் ரிப்பீட் த பாஸ்வேர்ட், சேம் பாஸ்வேர்ட் 2 வாட்டி கொடுக்கணும். ஐ எம் நாட் ரோபோட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஐ அலோ த வெப்சைட் டு கலெக்ட் அண்ட் ஸ்டோர் த டேட்டா ஐ சப்மிட் த்ரூ திஸ் ஃபார்ம். அதாவது பாத்தீங்கன்னாக்கா திஸ் இஸ் த செக் பாக்ஸுங்க, அது கிளிக் பண்ணுவேன். அதாவது நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்களா இல்லையான்றது வந்து இந்த குவிஸுக்கு வந்து பேக் அண்ட் ப்ராசஸ்ல செக் பண்ணுவாங்க, அதுக்கான செக் பாக்ஸ் இது. சென்ட் திஸ் கிரெடென்ஷியல்ஸ் வயா இமெயில், இதையும் இந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்களோட இமெயில் ஐடிக்கு வரும். டைரக்டா இன்பாக்ஸ்க்கும் வரும். அப்படி உங்களுக்கு இன்பாக்ஸ்ல வரலன்னாக்கா உங்களுடைய அந்த இதுல செக் பண்ணீங்கன்னாக்கா தெரியும். ஸ்பேம் மெயில்ல போனீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்பேம் மெயில போனீங்கன்னாக்கா இந்த ரெஜிஸ்டர் என்ற இந்த பட்டன் கொடுத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இது ரெஜிஸ்டர் ஆயிடும். இது ஆல்ரெடி அந்த எக்ஸிஸ்டிங், திஸ் ஆல்ரெடி மெயில் ஐடி இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ன்றதுனால எனக்கு வந்து கொடுக்கல. நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்றதுனால உங்களுக்கு இந்த எரர் வரவே வராது. அதுக்கப்புறம் இங்க பாஸ்வேர்ட் டைப் பண்ணும்பொழுது பாத்தீங்கன்னாக்கா ரெண்டும் சேம் பாஸ்வேர்டா இருக்கணும். இல்லைனாக்கா இந்த மாதிரி பாஸ்வேர்ட் மிஸ்மேட்ச் அப்படிங்கிற ஒரு இதுவும் வரும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க பண்ணீங்கன்னாக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன பிறகு பாத்தீங்கன்னாக்கா லாகின் பேஜ்ல நீங்க போயிடுவீங்க. ஸோ அங்க போயிட்டு லாகின் அப்படி அந்த பேஜ்ல போய் போனீங்கன்னாக்கா உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து இந்த லாகின் அப்படின்ற அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னாக்கா உங்க அந்த லாகின் ஆகி உள்ள போயிடுவீங்க நீங்க. ஸோ இப்படி நம்ம வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி
உள்ள போன பிறகு உங்களுக்கு வந்து ஒரு ரேடியோ பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோ இருக்குல்ல கிருஷ்ண பிரபு, நம்ம லாஸ்ட் டைம் எடுத்திருக்கிறது நம்ம போட்டிருப்போம்ல, ஸ்னாப்ஷாட்ஸ் ஆர் வீடியோ இருக்கு மாதாஜி. இருக்குல்ல, அதையும் இன்னைக்கு போட்டுருங்க. அங்க போயிட்டு அந்த ரேடியோ பட்டன் கிளிக் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டினா வந்து பாத்தீங்கன்னாக்கா மல்டி சாய்ஸ் கொஸ்டின் தான் இருக்கு. அந்த மல்டி சாய்ஸ் கொஸ்டின் பாத்தீங்கன்னாக்கா எந்த ஆன்சர் ரைட்டு அப்படிங்கறத வந்து நீங்க செலக்ட் பண்ணி வந்து நீங்க சப்மிட் பண்ணிட்டே வந்தீங்கன்னாக்கா குவிஸ், எல்லா குவிஸும் மினிமம் 80 மார்க்ஸ் எடுக்கணும். அப்பதான் உங்களால சர்டிபிகேட் ஜெனரேட் பண்ணிக்க முடியும். ஆல் 18 சாப்டர்ஸும் நீங்க வந்து கண்டிப்பாக வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ணாதான் சர்டிபிகேட் ஜெனரேட் ஆகும். ஒரு 4 குவிஸ் அட்டென்ட் பண்ணிட்டு எனக்கு சர்டிபிகேட் வரல அப்படின்னாக்கா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா டூல்ல இருந்து தான் நீங்க எடுக்கணும். யாருமே சர்டிபிகேட் ஜெனரேட் பண்ணி கொடுக்கறது கிடையாது. ஆட்டோமேட்டிக்கலி 18 சாப்டர் சப்மிட் பண்ணி 18வது நாள் போகும்பொழுது நீங்க உங்களுக்கு வந்து உங்களால அங்க டவுன்லோட் சர்டிபிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த சர்டிபிகேட்ல அந்த டவுன்லோட் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லோக்கல் டெஸ்க்டாப்ல வந்து சர்டிபிகேட் வந்து டவுன்லோட் ஆயிடும். அதை நீங்க ஓபன் பண்ணி பார்க்கும்பொழுது உங்க பெயர் நீங்க வந்து கரெக்டா கொடுத்துருக்கீங்களா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ ஒருவேளை உங்க தவறு என்றால் இந்த பக்கம் ரைட் இந்த கார்னர்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரொஃபைல், அதுக்கு ஒரு அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமன் சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிள் கிளிக் பண்ணீங்கன்னாக்கா மை ப்ரொஃபைல்னு இருக்கும். அதுல கிளிக் பண்ணிட்டு அங்க போனீங்கன்னாக்கா உங்க பெயரை வந்து நீட்டா நீங்க எழுதிடணும். நீங்க இங்கேயே நீட்டா கொடுத்துட்டீங்கன்னாக்கா இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஆட்டோமேட்டிக்கலி அது எடுத்துக்கும். ஆனா இங்க நீங்க வந்து தவறாக ஏதாவது கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில பேர் மொபைல் நம்பர் கூட கொடுத்துட்றாங்க தெரியாம. ஸோ அந்த மாதிரி கொடுத்தாக்கா நமக்கு வந்து தப்பான ஒரு அந்த வந்து ஜங்க் கேரக்டர்ஸ் தான் அந்த சர்டிபிகேட்ல ஜெனரேட் ஆகும். அதுக்கப்புறம் எனக்கு பேரே வரல மாதாஜி அப்படின்ட்டு தானே நீங்க கேட்பீங்க என்கிட்ட. அதனாலதான் நீங்க கொடுக்கும்பொழுது நீட்டா செஞ்சிடணும். இப்ப இந்த வீடியோலயே எப்படி இந்த குவிஸ் அட்டென்ட் பண்றதுன்றது எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து யூடியூப்ல இருக்கும். அந்த யூடியூப்னுடைய லிங்க் வந்து இந்த இதுல வந்து பிரபுஜி வந்து போட்டிருப்பாரு, ஆல்ரெடி போட்டிருப்பாரு. இல்லைனாலும் மீண்டும் ஒரு வாட்டி அந்த பிளேலிஸ்ட்ல நான் செக் பண்ணிட்டு நான் மறுபடியும் அதுல போட்டுறேன். நான் நீங்க அதுல போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் பிரபு நீங்க வாசிச்சிருங்க. எவ்ரிடே யூ கேன் அட்டெண்ட் குவிஸ். ஸோ எல்லாரும் ஒரே நாளுக்கு போனாக்கா வெப்சைட் லோட் ஆயிடும். 10 நிமிஷம் தான் குவிஸே. 1 or 2 days கழிச்சு கூட நீங்க பண்ணலாம். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஒரு நாளைக்கு நீங்க உட்காந்தீங்கன்னாக்கா அரை மணி நேரத்துல 4 சாப்டர் கூட முடிச்சிடலாம். அதனால வந்து ஃபர்ஸ்ட் 2-3 நாளைக்கு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஸோ எனக்கு லிங்க் ஓப்பன் ஆகலையே அப்படின்ற வருத்தம் எல்லாம் பட வேண்டாம். எல்லாருக்குமே ஒர்க் ஆகும். ஆனா ஒரு வெப்சைட்டுக்குன்னு இவ்வளோ ஹிட்ஸ்ன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அதனால எல்லா லாங்குவேஜ்ல இருந்தும் போய் ஹிட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட் எ டைம் வெப்சைட் வந்து கெப்பாசிட்டி வந்து டவுன் ஆயிடும். அதனாலதான் உங்களுக்கு வந்து குவிஸ் லிங்க் ஒர்க் ஆகலையே அப்படின்ற ஒரு இது எல்லாமே இஷ்யூ வரும். அதனால வந்து 1 or 2 days ஒர்க் ஆகலைன்னாலும் பரவாயில்ல, சைலண்டா இருந்துட்டு 3rd day 4th day நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஹோப் ஐ திங்க் எந்த டவுட்ஸும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எஸ் பிரபு, சீதாராம் பிரபு வாசிச்சிருங்க. ஓகே. பகவத்கீதை திருதராஷ்டருக்கு யாரால் எடுத்துரைக்கப்பட்டது? சஞ்சயன் கரெக்ட் ஆன்சர், 83% ஆன்சர் பண்ணியிருக்காங்க. வெரி நைஸ். இந்த அர்ஜுனன் வில்லின் பெயர் என்ன? அனந்த மேலே கூறிய எதுவுமே இல்லை இல்லையா? அதுதான் ரைட். இங்க இருக்கிறது எல்லாமே சங்குகள் பேர் தான். சங்குகள் பெயர் தான் இருக்குது. ஸோ வில்லு பேரு காண்டீவம். ஸோ அங்க இல்ல. எஸ். கிருஷ்ணரின் சங்கின் பெயர் என்ன? இது பாஞ்சஜன்யம். எஸ். 37% சொல்லியிருக்காங்க. எஸ். அர்ஜுனுடைய தேரின் கொடியில் யாருடைய உருவம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது? ஹனுமான். ஹனுமான் 88% பண்ணியிருக்காங்க. ஆமா. அர்ஜுனுடைய போர் தேர் யாரிடமிருந்து அன்பளிப்பாக பெறப்பட்டது? அக்னிதேவன் 74% பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். டவுட்ஸ் எதனா இருந்தா கேட்கலாம்.